It's being recorded, okay? Uh, uh, yeah, Malkar brother or Nabil, record it. Yes, it'll be recorded after it's started, sir. Okay, good. Nabil, if you can close the you Zoom now, people who do agenda can join, no? Others can join the YouTube. Okay, I doctor. think Ruzni's sister is not here. Hasna, Ruzni Mandikrava, Hasna, Yes, madam, I'm Rasmi. who is doing the announcing? Rasmi, I'm. Yeah, then we'll start. Okay, By madam. the Okay. time others join. Okay. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விற்காக என்ற தூய எண்ணத்தோடு இவ்வமர்வில் எம்மோடு இணைந்துள்ள அனைவரையும் செரண்டிப் டாக்டர்ஸ் ஃபோரம் சார்பாக இவ்விழிப்பூட்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காலமும் மாறுகின்றது, நாமும் மாறுகின்றோம். நம்மை அறியாது மார்க்கமும் நவீனமாய் மாறுகின்றது. ஆம், அந்த வகையில் வாழ்வை மாற்றும் ஒரு தலைப்பை பற்றி பரிசீலனை செய்வதற்காக நாம் அனைவரும் இவ்வமர்வில் கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது குர்ஆனின் பார்வையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய உதவும் 4 வழிகள் எவ்வாறு தொழில்முறை வாழ்விலும் இறுதியாக அகில வெற்றியை அடைவதற்கும் வழிகாட்டுகின்றது என்பதை இவ்வமர்வின் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். ஆம், இம்முக்கியமான தலைப்பை விளக்குவதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் பீடியாட்ரிஷியன் மற்றும் பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் ஆலோசகரும் தன் தொழில்முறை அனுபவம் மற்றும் இஸ்லாமிய விசுவாசத்தில் நம்பிக்கை நிறைந்த ஒருவரும் சிறப்பு வாய்ந்த பேச்சாளருமான டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள். இவர்களோடு நாட்டின் பெரும் பகுதிகளிலிருந்து மருத்துவபீட மாணவர்கள் தங்களுடைய இது தொடர்பான அறிவையும் அல்லாஹ்வுடனான இணக்கத்தையும் மேம்படுத்தும் நல்நோக்கத்தில் எம்மோடு இணைந்துள்ளார்கள். திருமறையாம் இறைவேதத்திலிருந்து சில வரிகளை ஓதி இந்நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சகோதரர் இம்சாத் நதிரி அவர்களையும், அதற்கான மொழிபெயர்ப்பை வழங்குவதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சகோதரி குஸ்னா கலீல் அவர்களையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم. Audible? وعليكم السلام ورحمة الله وبركاته sir. Okay. Hello. சார் வாய்ஸ் கொஞ்சம் கட்டாய் வர மாதிரி இருக்குது. Okay. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. إذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله
واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين جزاك الله خير. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பினுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவிச் சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கள். இன்னும் நபியே, அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர். மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டு விடுகின்றனர். அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்று நபியே நீர் கூறுவீராக. ஸதகல்லாஹு அலீம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சகோதரர் இம்சாத் அந்திரி மற்றும் சகோதரி ஹுஸ்னா கலீல். நிகழ்வின் அடுத்த நகர்வாக வரவேற்புரையை வழங்குவதற்காக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சகோதரி ஹனீகா ஹசன் அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். Am I audible? Yes. Okay. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma warzuqni fahma. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. மதிப்பிற்கும் கண்ணியத்திற்குரிய இன்றைய நிகழ்வின் சொற்பொழிவாளர் டாக்டர் ரயீஸ் முஸ்தபா அவர்களே, அமர்வின் ஏற்பாட்டாளர்களான செரண்டிப் டாக்டர்ஸ் ஃபோரம் மற்றும் முஸ்லிம் மஜ்லிஸ் அங்கத்தவர்களே மற்றும் எனது அன்பின் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய அமர்வுக்கு வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். 4 steps to success in this world and the hereafter எனும் கருப்பொருளேந்தி குர்ஆனிய வழிகாட்டலை அடிப்படையாக கொண்டு இன்றைய அமர்வு நடைபெற காத்திருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். இந்நிகழ்வானது ஆரம்பத்தில் நேரடியாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோடு சீரற்ற காலநிலை காரணமாக நிகழ்நிலை மூலம் நடாத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆரம்பத்தில் மருத்துவ பீட மாணவர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இவ்வமர்வு தற்போது சகல பல்கலைக்கழகங்களையும் சேர்ந்த எல்லா துறை சார்ந்த மாணவர்களும் பயனடையும் விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல நூற்றுக்கணக்கான இளங்கலை பட்டதாரிகள் இவ்வமர்வுக்காக முன்பதிவு செய்து கொண்டது மிகவும் பாராட்டத்தக்க விடயமாகும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய எமது சொற்பொழிவாளர் டாக்டர் ரயீஸ் முஸ்தபா அவர்களை நீங்கள் எல்லோரும் பெரும்பாலாக அமர்வில் இணைந்து கொண்டிருக்கும் சகலரும் அறிந்திருப்பீர்கள். எனினும் அவர்களை மீண்டும் ஒரு தடவை அறிமுகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அவர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் at the Poland Hospital, London, chairman அப்ராட் ஃபவுண்டேஷன் ஆகிய பல்வேறு பொறுப்புகளை சுமந்த இவர் மருத்துவ துறையில் தனது பணியை தொடர்வதோடு மட்டுமல்லாமல்
ஆர்வத்துடன் குர்ஆனை கற்பவராகவும் கற்பிப்பவராகவும் திகழ்வதோடு ஆன்மீக துறையிலும் சமூக நோக்குடனும் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதன் மூலமும் சமூகத்துக்காக அயராது உழைக்கும் ஒரு மாமனிதர் என்று கூறினால் அது மிகையாகாது. தனது வேலை பளுக்களுக்கு மத்தியிலும் எமக்காக தனது நேரத்தை தியாகம் செய்து எம்மோடு இணைந்து கொண்ட டாக்டர் ரயீஸ் முஸ்தபா அவர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வமர்வின் உச்ச பயனை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகிய முறையில் வரவேற்புரையை நிகழ்த்தி சென்ற சகோதரி ஹனீகா ஹசன் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், அடுத்து நிகழ்ச்சியின் முக்கியமான பகுதி. நமது மிகவும் மதிப்புமிக்க பேச்சாளர் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களை அறிமுகப்படுத்துவது சிறப்பாக அமையும் என நம்புகின்றேன். மிகவும் திறமையான மருத்துவ வல்லுவராக மட்டுமின்றி குர்ஆன் கற்றலிலும் ஆழ்ந்த அறிவு கொண்ட இவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்கின்றார். இவர் லண்டனில் போர்ட்லாண்ட் மருத்துவமனையின் ஆலோசகராக பணியாற்றுவதுடன் அப்ரார் அறக்கட்டளையின் தலைவராகவும் இருக்கின்றார். ஆம், அடுத்து அல் குர்ஆனின் பார்வையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய உதவும் 4 வழிகள் என்ற பெருமதியான கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். Okay, Jazakallah khair. Thank you very much, everybody. அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. So, first of all, I need to ask you all, because there was a request to conduct the program in English, but I'm happy with either English or Tamil. So, in what language you all want me to talk? In English or Tamil, or mixed together? So, the organizers, please, if you could tell me, then I will proceed with that. Tamil, sir. Tamil, okay, fine. Because there was, okay, அப்போ நாங்கள் தமிழில் பேசுவோம், but the English might come in, but we all understand that, inshallah. Okay, அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, இந்த ப்ரோக்ராமில் உண்மையிலே நாங்கள் நேரடியாக அப்ரார் ஃபவுண்டேஷன் ஆடிட்டோரியத்தில், அப்ரார் ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட நான் நேரடியாக ஃபிசிக்கலாக சந்தித்து இந்த விஷயங்களை, அதாவது குர்ஆனில் ஒரு ஆயா, just one ஆயா I'm going to talk about, அந்த ஆயாவில் பொதிஞ்சிருக்கிற ஒரு மிகவும் ஆழமான சில கருத்துகள், அந்த கருத்து, அந்த சிந்தனை, அது அந்த கருத்துகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு மேஜர் சேஞ்சஸ் ஏற்படுத்தும், ஒரு யூ டர்னை கொண்டு வரும், ஒரு கிரேட்டான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அந்த ஆயா வழிகாட்டும் என்றது there's no doubt about that. It is very, very clear. அப்போ இது என்ன ஆயா, இது என்ன சப்ஜெக்டை பற்றி இது பேசுது, என்ன இந்த அல்லாஹ் தாலா இந்த ஆயாவை கூட எங்களுக்கு சொல்கிறான், அதை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், as a medical student, as a university student, how can we capitalize on this ayah, right? Because we all want to be successful, right? every one of us want to be successful. எங்களுக்கு எல்லாம் தேவை, நாங்கள் இந்த உலகத்தில் மிச்சம் ஒரு சக்ஸஸான வெற்றிகரமான லைஃப் இந்த உலகத்தில் வாழணும். நாட் ஓன்லி தேட், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற அதே நேரத்தில் வெரி சக்ஸஸ்ஃபுல்லான, வெரி ஹாப்பியான, வெரி கான்டென்ட்டான ஒரு லைஃப் நாங்கள் வாழ்கிற நேரத்தில், at the same time we should be ready to go anytime, any second when Allah calls us, right? நீங்களாம் as a medical students, maybe நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பீங்க, இதில் நாங்கள் few doctors are there, நீங்கள் டாக்டர்ஸ் நாங்கள் பார்த்துக்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன். How many people we have seen dying, they say that drop dead, right? They die, drop dead, they drop and dead. Say for example, லண்டனில் நான் வேலை செய்கிற பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்சல்டன்ட் இருந்தார், எங்களோட ஒர்க் பண்ணுற எங்களோட டீம் மெம்பர். அவருக்கு 35 வயசு, ரைட்? அந்த டைமில் எனக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு 40 years இருக்கும். அந்த டைமில் நான் ஒரே எங்களோட கலீக், ஆனால் அவர் என்னை விட யங், 35 years.
அப்போ ஒரு நாள் நான் அன்றைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் ஒரு முறை இந்த டாக்டர் வந்து வார்ட் ரவுண்ட் செய்கிறார். இன்டென்சிவ் கேர் யூனிட் லண்டனில் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து ஒவ்வொரு பெட்லையும் இன்டென்சிவ் கேர் யூனிட் பெட்டில் ஒரு ஆல் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மெஷினரிஸ் இருக்குது, ரைட்? ஆல் த ஒரு மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு, ஒரு ஹார்ட்டை அதை வாழ வைக்கிறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மீக்குது, எல்லா ட்ரக்ஸும் மீக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணுறது கார்டியாக் இன்டென்சிவ் கேர். அப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு பிறகு வந்த உடனே நாங்கள் ஒரு ஐனோட்ரோப்ஸை ஸ்டார்ட் பண்ணினால், யூ ஆல் நோ தட் ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஃபார் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐனோட்ரோப்ஸ் மீன்ஸ், ஐனோட்ரோப் என்னன்னு சொன்னால் ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கிறதுக்கு, ஹார்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு மெடிசின். அது எங்களுக்கு இந்த இந்த ரேடியோவில் வால்யூம் பட்டனை கூட்டி குறைக்கிற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கூடாக பிளட் ப்ரெஷரை கூட்டலாம் குறைக்கலாம், ஹார்ட் ரேட்டை கூட்டலாம் குறைக்கலாம். இதெல்லாம் வெரி சொஃபிஸ்டிகேட்டடாக இப்போ இன்டென்சிவ் கேர் ட்ரீட்மெண்ட்டும் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்குது. அப்போ இப்படியான ஒரு செட்டப்பில் ஒரு ஹார்ட் நின்றுட்டுன்னு சொன்னால் அந்த ஹார்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய 100% ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு இடத்துல இந்த கன்சல்டன்ட் வார்ட் ரவுண்ட் பண்ணி கொண்டு போகிறாரு, ரைட்? ஃபர்ஸ்ட் பேசஸ் பார்த்தாச்சுது. அவர் சொல்கிறார் நர்சஸ்கிட்ட, ஓகே இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்ய வேணாம், இதை ரிமூவ் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணுங்க, ரைட்? ஓகே. இப்போ செகண்ட் பேஷண்ட்டுக்கு போயாச்சுது. இப்போ செகண்ட் பேஷண்ட்டுக்கு போனோடனே பார்த்தாச்சுது. தேர்ட் பேஷண்ட்டை பார்த்து கொண்டிருக்க போக்கில் அவர் நெஞ்சு பிடிக்கிறாரு, கொலாப்ஸ் ஆகிறார், ரைட்? அதே இடத்துல கொலாப்ஸ் ஆகிறார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபாடி. இப்போ கொலாப்ஸ் ஆனோடனே உடனே என்ன செஞ்சாங்கன்னா, எப்போவுமே ஐசியூவில் ஒரு ஸ்பேர் பெட் ஒன்று இருக்கும். ஏன் அந்த ஸ்பேர் பெட் வைக்கிறேன்னு சொன்னால் எமர்ஜென்சி அட்மிஷன்ஸுக்காக. அப்போ உடனே இவங்க எல்லாரும் தூக்கி கொண்டு போய்ட்டு அந்த ஸ்பேர் பெட்டில் போடுறாங்க. விதின் லெஸ் தேன் எ மினிட், ரைட்? போட்டுட்டு பார்த்தால் his heart is not working. இப்போ மானிட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணோன்னே the zero, heart rate is zero, there's a flat screen. So cardiac massage கொடுக்குறாங்க. Then there is a VT, அதாவது tachycardia வருது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஷாக் கொடுக்குறாங்க, ரைட்? cardiac ஷாக் கொடுக்குறாங்க. nothing happens, he died. Within minutes he died. This is life. I'm telling you just one story. It's not story what happened. I can tell you hundreds of them. நீங்களும் பார்த்திருப்பீங்க. So what I'm trying to say is, ஒரு success என்று சொல்றது, say for that particular doctor, let's see that. So he has his degrees, he has his network, he has his amazing talents, knowledge and everything, right? He was a hero in that medical field and the career. But the moment your ruh goes, you become zero. So a hero becomes zero within minutes. Is that a successful life? No. The successful life is you become hero and you remain hero. That is the successful life. So let's see how we can do that. That's what I'm going to do today. How we can try to get this successful life so that we become hero and we never become zero. Whether the ruh is within us or the ruh goes out of us permanently, that still we remain hero. Our ruh, எங்களோட ruh ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குற நேரம் வெளியில போகுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் சொல்றான், அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ரைட்? ரூஹ் வெளியில போகுது. வெளியில போற நேரம் எங்களுக்கு டீப்பான தூக்கம் வருது. அந்த தூக்கத்துல நாங்கள் எங்கே இருக்கிறோமோன்னு தெரியாது. I was thinking, I was traveling from London to Colombo yesterday, right? The whole, flight, I was taking transit in Abu Dhabi. From Abu Dhabi to Colombo, நான் ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 5-10 minutes நைட் ட்ரிப் கொஞ்சம் வாசி கொண்டிருந்தேன். தூக்கம் வந்துச்சு, மூடிட்டு தூங்கினது. எனக்கு கொலம்புல லேண்ட் ஆகும் வரைக்கும் எனக்கு தெரியாது, ரைட்? வாய் நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. தான் திடீர்னு தூக்கம் முழிச்சு பார்க்குறேன், ஐம் லேண்டிங், ரைட்? ஃப்ளைட் இஸ் லேண்டிங். அப்போ என்ன பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த தூக்கத்தில் ரூ போயிட்டு என்றால் we are not there. So நாங்கள் என்று சொல்றது, இப்போ நான் ரைஸ் என்று சொன்னால் the body is not rice, okay? The ruh is rice. So like that, now we have, you say, I can see some name. There's a name called Sifana here. There's a name called Rushdi, Amina, this Ruqayya, Asra. It's not, this not the body is not Asra. The ruh is Asra. Body is what?
பாடி இஸ் ஜஸ்ட் உங்களோட பாடி ஏண்ட பாடி எல்லாரோட பாடியும் ஒன்று தான். ரைட், நான் 72 கிலோ. தட் மீன்ஸ் என்கிட்ட கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் 42 கிலோ இருக்குது, கார்பன் 12 கிலோ இருக்குது, ஹைட்ரஜன் நைட்ரஜன் 4 கிலோ, 4.5 கிலோ. இதுதான் எல்லாருமே அதுதான். நாங்கள் we have no difference in that. Everybody is the same. ஸோ நாங்கள் எதில் நாங்கள் டிஃபர் பண்ணுறோம்னு சொன்னால், ஏண்ட ரூ இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் யுவர் ரூ. ஸோ அதால தான் இந்த ரூ போனதோட ரூ வெளியில் போயிட்டுதுன்னு சொன்னால் nobody is going to tell, ரைட். சரி, நான் ரூ போய் நான் மவுத்துண்டு வச்சுக்கோங்க. யாரும் வீட்டுக்கு வரப்போகல நாங்கள் டாக்டர் ஐஸ் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி வரமாட்டாங்க. மயத்து வீட்டுக்கு போகிறோம் தான் வருவாங்க. தட்ஸ் த ஃபேக்ட், பிகாஸ் த டாக்டர் ஐஸ் இஸ் கோன். வேர் இஸ் இஸ் த ரூ. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வர பாயிண்ட்னு சொன்னால், நாங்கள் எங்களோட லைஃப்பை எப்படி பிளான் பண்ணி கொண்டு போகணும்னு சொன்னால், ரைட், our body should be very healthy, active, dynamic. Our intellect should be healthy, active, dynamic. And at the same time, our ruh should be healthy, dynamic, and active. For the body healthy, dynamic, active, you need oxygen, you need energy, right? So you have to eat, you have to drink, you have to breathe oxygen for the body. For the intellect to be healthier, dynamica, very active, you need to feed the intellect. You need to learn knowledge. You have to gain knowledge constantly. You have to take knowledge, right? Then you become intellectually powerful, intellectually healthy, then physically healthy. But the human has the third aspect. எப்படி ஒரு சேருக்கு ஒரு 3 கால் உள்ள ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று எடுங்க. ஒரு 3 கால் உள்ள ஸ்டூல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், ஒரு சேர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், அதில் 3 காலும் சமமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். அதில் ஒரு கால் வீக்காக இருந்ததுன்னு சொன்னால், கட்டையாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஸ்டூல் விழுந்துடும், பேலன்ஸ் இல்லாமல் போகும். அது மாதிரி இன்றைக்கு பல மனிதர்கள் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பல மனிதர்கள் what do you call that, they are struggling, right? சொல்றது, they are not in a balance, they are imbalanced, they are not happy, they are very stressful. Why? இந்த 3 கால்களும் சம அளவில் ஸ்ட்ராங் ஆக இல்லை. சிலர் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிக்கிறாங்க, இன்டெலெக்சுவலி வீக் ஆகிக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலி வீக் ஆகிக்கிறாங்க. அதாவது அவனோட ரூ வீக் ஆகிக்குது. சில நேரம் பிசிக்கலி ஃபிட் ஆயிப்பாங்க, இன்டெலெக்சுவலி சவுண்ட் ஆயிப்பாங்க, ரூஹ் வீக்காக இருக்கும். சிலர் ரூஹில் கொஞ்சம் ஃபிட் ஆயிப்பாங்க, ஆனால் இன்டெலெக்சுவலி வீக் ஆயிப்பாங்க, பிசிக்கலி வீக்காக இருப்பாங்க, அதுலேயும் பேலன்ஸ் இல்லாமல் போகும். ஸோ தட் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ரைட்? அது அல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப். Now, when we say successful life, when I refer the successful life, our successful life means, right, we are physically fit, healthy, mentally fit, healthy, and spiritually fit and healthy, right? Our ruh is fit and healthy, right? So these are the 3 aspects. So when we develop these 3 aspects, right, we will be very successful in this world. At the same time, when the ruh goes out and become dead, we remain hero. We never become zero, right? So how can you do that? That's what I'm going to talk about to you now. To talk about this, I'm going to refer to just one Quranic ayah that, depending on the program startல அந்த Quranic ayah, the one student recited. So can I ask the administrator please to share that Quranic ayah, please, here on the screen? Very good. You okay? So இப்போ இந்த Quranic ayah பாருங்க. இந்த Quranic ayah சூரத்துல் ஜும்மாட 10வது ஆயா. நீங்கள் எல்லாரும் கையில் குர்ஆன் இருந்தால் ப்ளீஸ் குர்ஆனை பாருங்க, அல்லது இந்த ஆயாவை பாருங்க, ரைட்? நான் அந்த ஆயாவை ஒவ்வொன்று சொல்லாக நான் விளங்கப்படுத்த போகிறேன். நான் சொல்ல வந்த இந்த பாயிண்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஆயாவுக்குள்ளே புதஞ்சிருக்கிற ஒரு பெரியோரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அது மேலால் பார்க்குற நேரம்
அதில் தர்ஜுமாவை வாசிக்கிற நேரம் நீங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டீங்க. We need to go deep into that. If you want to talk to the Quran superficially, நீங்கள் குர்ஆனோட பேசணும்னு சொன்னால், குர்ஆன் உங்களோட பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால், குர்ஆன் உங்களை மாற்ற வேணும்னு சொன்னால், குர்ஆனுக்கு கூட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தேன்னு சொன்னால், you have to go deep into that. Any relationship, not only the relationship with the Quran, any relationship, if you want to make the change in the relationship, that relationship should be very deep and strong and dynamic. That is exactly what it is with the Quran. So, எந்த அளவு நீங்கள் டீப்பாக குர்ஆனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு the Quran will talk to you more. So it's a dynamic relationship. You talk to the Quran, Quran talk to you. You might wonder, how do I talk to the Quran? I can tell you, if you go down deep into the Quran, this is an ocean. In the oceanukulla neenga irangininganu sonna, you can feel that the Quran is talking to you. There's no doubt about that. Right? And when the Quran avaloda talk பண்ற நேரத்துல you know அந்த சொல்லுவாங்களே, what do you call that, it will take you through lots of emotions, right? It will inspire you at time. It will make you humble at time. It will destroy your ego at time, right? And it will it will do lots of things to you, and you will go through this roller coaster movement in your life, in your emotions, but that moment will be on an upward trend, right? It will be a very positive thing. I remember, on the way back, I was on Umrah, and about 2-3 days ago. So in the Haram, I was listening to Isha prayer, that Imam recited a passage in the Quran, right? Where in the passage, ஒரு ஆயா திரும்ப வரும், ஐலஹும்ம அல்லாஹ், right? அதுல அல்லாஹ் தாலா ஒரு செய்தியை சொல்லிட்டு கேட்கிறான், ஐலஹும்ம அல்லாஹ், ரைட்? உதாரணமா, வானத்திலிருந்து தண்ணியை கொண்டு இறக்குறது யாரு? அந்த தண்ணியை கொண்டு உங்களுக்கு இந்த வெஜிடேஷன்ஸ், அவங்களோட இந்த தாவரங்கள், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள், இந்த பல வகைகள், இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வாரது யாரு என்றெல்லாம் கேட்டுட்டு, இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு இலாஹ் உங்களுக்கு இருக்குதா? இதெல்லாம் செய்கிற அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இப்படி செய்கிறவ யாராவது இருக்குதா? யாராவது இருக்கு? இஸ் எனிபடி அவுட் தேர்? என்ன அந்த குர்ஆன்ல ஆயால் அல்லாஹ் கேட்குறான். கேட்டுட்டு அடுத்த ஆயாவில் சொல்கிறான். அப்படி பல விஷயங்களை சொல்கிறான். திரும்ப சொல்கிறான், ஐலாஹும் அல்லாஹ். திரும்ப இன்னொரு செய்தியை சொல்லிட்டு ஐலாஹும் அல்லாஹ். ஸோ அந்த ஆயாவை ஓதி போக்கிலே, just imagine how, if you are deeply connected to the Quran, so what sort of emotional roller coaster that you'll go through, right? Now you will see the reality is coming down to your heart. Say for example, மழை பெய்ய போக்கல, அந்த மழை கூடாக தண்ணி கூடாக வெஜிடேஷன், the world உள்ள செட்டப், how the world is, இது எப்படி the world எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறான், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறான், அதை எப்படி எங்களுக்கு நாங்கள் வாழ்றதுக்கு ஒரு 1000 மடி போல அதை ஆக்கிக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்க போக்கலே நான் கேட்குறேன், இதுக்கு செய்யறதுக்கு வேற யாராவது இருக்குதான்னு சொல்லி. ஸோ வாட் வி ஷுட் டூ? நான் இமாம் அதை ஓதி கொண்டிருக்கிறார், நான் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறேன், ரைட்? Ideally what we should do is, even I was telling my wife, what the imam should do is he has to stop there, because when this question asks ilahumma Allah, right, Allah தவிர வேற இலாஹ் இருக்குதா அவங்களுக்கு இதெல்லாம் செய்யற இலாஹ்? அப்ப நாங்க என்ன செய்யணும்? குர்ஆன் தொழுகையில நான் நினைக்கிறேன், we have to stop there and say, ya Rabb, la ilaha illallah, there's no God except you, anta Rabb, நீயே ரப், ரைட்? இப்போ இப்படியான ஒரு டைனமிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு குர்ஆனோட வரணும் மனுஷனா, தொழுகையில் வரணும் மனுஷனா, தொழுகையும் குர்ஆனும் இமோஷனலாக, ஸ்பிரிச்சுவலாக, வெரி இன்டெலெக்சுவலாக கனெக்ட் ஆகணும் மனுஷனா, யூ கோ டீப் இன் டு த குர்ஆன், நாட் ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியல். இந்த நுனிப்புல் மேய்றது என்று சொல்லி சொல்லுவாங்களே, அந்த நுனிப்புல் மேய்ஞ்சி சரி வராது. The more you go deep into the Quran, unless you go deep into the Quran will not talk to you. That's what I'm trying to say. If you want the Quran to talk to you, you have to commit to the relationship. It's like the husband-wife relationship, the parents-children relationship. Suppose imagine that you are as a parent, you say, if you are not committed to your children, will the children will respect you? Will they talk to you? Or they will just ignore you.
right? If a husband-wife relationship is not good and strong, the husband will not respect you, the wife will not respect you, they will end up in divorce. So similarly, any relationship should be very deep and strong. So அது மாதிரி the Quran உள்ள relationship உங்களுக்கு unless it is deep and strong, you will not hear the full benefit of the Quran that talks to you. So with that background, let me talk about this ayah. I will walk you through this ayah, but நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி you have to go deep into that to understand it enough. Okay. Now, before I go and deeper போறதுக்கு முன்னுக்கு I will இப்போ நாங்கள் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினோம். நாங்கள் இன்ஷால்லா ஒரு 5:30 ஒரு 1.5 hours நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். நான் ஒரு 5 மணி வரைக்கும் I will talk to you about this ayah. Then we will open the floor for some discussion. Okay, so that will be the format today. Right. So before I go into this ayah, the meaning போகிறதுக்கு முன்னால இன்னொரு இமேஜரி ஒன்று சொல்கிறேன். இப்போ இவ்வளவு காலமும் நாங்கள் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? நாங்கள் சொல்கிறோம் this is Quran, this is my Quran. So we say that Quran is amazing. குர்ஆன் ரொம்ப ஆச்சரியமானது. இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இது ஒரு மிராக்கிள், இது ஒரு அற்புதம். Okay, if someone asks you, okay, Quran அற்புதமாடா, tell me what is என்ன இந்த அற்புதத்தில் இது அற்புதமாடா, what is the impact you had with this Quran, right? Right? So இப்போ இதுல இம்பேக்ட் உங்களுக்கு வரணும்னு சொன்னா, இப்போ இந்த குர்ஆனை இது அற்புதம், இது ஒரு மிராக்கிள், இது ஒரு அற்புதம், இது ஒரு அமேசிங், ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச கடைசி அற்புதம் இது. Yes, it is. How do you know that? How do you feel? Do you feel இப்போ இந்த குர்ஆன் எங்களோட கபர்ட்ல மேலுக்கு நல்ல அழகா சும்மா இப்படி கபர்ட்ல வச்சு கொண்டிருக்கிற, நாங்கள் எடுக்கிற ஓதுற, புறம் மூடி வைக்கிற, புறம் மையத்தூடு ஒன்று வந்தால் ஓதுற மூடி வைக்கிற, வெள்ளிக்கிழமை வந்தால் சூரத்துல் யாசீன் ஓதுற மூடி வைக்கிற, அப்புறம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுற மூடி வைக்கிற, இதுதான் எங்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்னு சொன்னா, where is the miracle here? What's the miracle in this? There's no miracle in that. It's just a traditional, right? Some connection. So where's the miracle? If you want to get the miracle to come out of this place, to come out of these ayahs, to come out of these verses, you have to go deep into that. Simple example. இப்போ நீங்கள் ஒரு கடல், இப்போ நாங்கள் என்ன தெரியுமா எங்கள் சமூகம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், இப்போ குர்ஆனை ஒரு கடலாக பாருங்க, ரைட்? ஒரு ஓஷன், கடல். நீங்கள் கடற்கரையில் இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் கடற்கரையில் இருக்கிறீங்க. நீங்கள் கடற்கரையில் இருக்கிறீங்க, குர்ஆன் என்ற கடல் ஈக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னால், கடல் கரையில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்கிறோம், இந்த கடல் அற்புதமானது, அமேசிங், இந்த கடல் விசாலமானது, இந்த கடலுக்குள்ள எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, அழகான கோரல் ரீஃப் இருக்குது, டைனம் அதாவது எத்தனையோ முத்துக்கள் இருக்குது, ரைட், டயமண்ட் இருக்குது, இதெல்லாம் இதுக்குள்ள இருக்குது என்று நாங்கள் சொல்கிறோம். அதில் ஃப்ளோரில், கடல்ல அடியில எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆயில் இருக்குது, ரைட், பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, இது எல்லாமே இருக்குது கடல்ல அடியில. அதுல கடல் இஸ் அன் அமேசிங் திங் என்று நாங்கள் சொல்லி சொல்லி கரையில இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் கடல் அப்படி இருக்குன்னு சொல்லி? கடலுக்குள்ள கொஞ்சம் பேர் போனாங்க, பார்த்தாங்க, கண்டுபிடிச்சாங்க, அதால எங்களுக்கு தெரியுமா இருக்குது. ஆனா நாங்க அதை ஃபீல் பண்றோமா? அப்ப நாங்க என்ன செய்யறோம்? கரையில இருந்து கொண்டு நாங்க எங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு, வெரி கம்ஃபர்ட் ஜோன்ல நாங்க இருக்கிறோம், இருந்து கடலை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம், அதுக்குள்ள இறங்க இல்லை. இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொன்னா, we have to stop that. கடலை பற்றி பேசுற அந்த ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைல், அதை நாங்கள் இன்றையோடு நாங்கள் விட்டுறணும். இஃப் யூ ஆர் வெரி ரியலி கமிட்டட் டு த குர்ஆன் அண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் for the success in this world and hereafter, right? So இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? முதலாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்கள் எழும்பணும். கடற்கரையில கடலை பற்றி பேசி கொண்டிருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்கள் எழும்பி அந்த கடலை நோக்கி நடக்கணும். எனவே எழும்புற ஒரு முயற்சி எடுக்கணும், அந்த கடலை நோக்கி நடக்கிற ஒரு முயற்சி எடுக்கணும்.
நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு போனால் கொஞ்சம் தூரம் தான் நடக்க இயலும், ரைட்? ஏன்னா நடந்து கொண்டு போகக்குள்ளே நீங்கள் கழுத்துக்கு தண்ணி வந்துடும், அதுக்கு பிறகு நடக்க இயலாது. இப்போ என்ன செய்யணும்? நீஞ்ச பழகணும். நீங்கள் நீஞ்சி கொண்டு போறீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், ஆனால் நீஞ்சி கொண்டு போறவர்களுக்கு கடல்ல ஆழத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? டைவிங் பழகணும். நீங்கள் டைவ் பண்ணி கொண்டு போவீங்க, அதுவும் ஒரு லிமிட்டுக்கு தான் போகலும். அதுக்கு மேலே டைவ் பண்ண போகிறோன்னு சொன்னால் உங்களை சும்மா டைவ் பண்ண போயிடாது. நீங்கள் டைவிங் பழகணும். அந்த டைவிங்குக்குரிய சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ரைட்? அதுக்குரிய லைட் இருக்குது, ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அந்த எக்யூப்மெண்ட்டோட நீங்கள் டைவ் பண்ண போகணும். அதுக்கு பிறகு அடியில் போக போக ப்ரெஷர் கூடும். அந்த ப்ரெஷர் கூடி கூடி போனால் ஒரு கட்டம் வரும், நீங்கள் பிளேட் மாதிரி வந்துடுவீங்க. உங்களோட பொடி வந்து ப்ரெஷரால் ஒரு லெவலுக்கு போனால் நீங்கள் பிளேடாக பேத்துருவீங்க, ஒரு கத்திர மாதிரி இப்படி பிளேடாக பேத்துருவீங்க, அந்த அளவு ப்ரெஷர், ரைட்? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு வந்து சில சில சப்மெரைன்ஸ் இருக்குது, அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய சப்மெரைன் இந்த உலகத்தில் இருக்குது, ரைட்? அந்த சப்மெரைனு கூட கூட அதை யூஸ் பண்ணி நீங்கள் கீழுக்கு போகணும். இப்போ உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு அந்த டைட்டானிக்கை பார்க்க போன ஒரு சப்மெரைன், யூனோ 3 மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ், they all died. What happened? அந்த ப்ரெஷர் தாங்க இயலாது, ரைட்? அவங்க நினைச்சாங்க அது அவங்களோட அந்த they were not good enough, ரைட்? எனிவே, ஸோ அந்த ப்ரெஷரை தாங்கிறதுக்குரிய மாதிரி அதை செட் பண்ணி கொண்டு நீங்கள் போனால் தான் அந்த அதுக்கு அடியில் உள்ள அந்த மீன்கள், அந்த கோரல் ரீஃபுகள், அதுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்கலும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அது மாதிரி இந்த கடலுக்குள்ளுக்கு நீங்கள் இறங்கணும்னு சொன்னால் நீங்கள் அரபிக் படிக்கணும், ரைட்? இந்த அரபிக்கிட நஹு படிக்கணும், அதில் சர்ஃப் படிக்கணும், அதில் பலாகா படிக்கணும், இதில் டீப்பாக படிக்கணும். இப்படியான சில நீங்கள் எக்யூப்ட் ஆகித்தான் அந்த கடலுக்குள்ளே இறங்கினீங்கன்னு சொன்னால் இதை உங்களுக்கு பார்க்கலும், இந்த அற்புதத்தை உங்களுக்கு ஃபீல் பண்ணலும். நீங்கள் யோசிக்கலாம், இது மதரசாக்கு நான் எப்படி இதுக்கு போகிறோம்? நான் இப்போ மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன், இதுக்கு போகிறோம், நான் மதரசாக்கு போகிறேன் எப்படி? நான் இதுக்கு போகிற அரபிக் படிக்கிற எப்படி? தஃப்சீர் படிக்கிற எப்படி? ஐ கேன் டெல் யூ ஒன் திங், ரைட்? நான் மதரசாவுக்கு போகல, நான் மதரசாவில் அரபிக் படிக்க இல்லை, நான் மதரசாவில் தஃப்சீர் படிக்க இல்லை, ரைட்? ஆனால் நான் இன்றைக்கும் எனக்கு எங்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்குதோ, இப்போ நான் ட்ரெயினில் ஒர்க்குக்கு போகிற நேரம், நான் காலையில் நான் வாழ்கிறது மில்டன் கின்சன் இடத்துல, ஒர்க் பண்ணுறது லண்டனில், 1/2 hour ட்ரெயினில் போவேன். அந்த ட்ரெயினில் இருக்கிற 1/2 hour தான் என் மதரசா. அந்த 1/2 hour நான் படிக்கிறது அரபிக்கும் தஃப்சீரும், போக்கில் 1/2 hour, வரப்போக்கில் 1/2 hour. அந்த 1 hour நான் 100% எக்ஸ்க்ளூசிவ் தஃப்சீர். இன்றைக்கு இந்த முழு வேர்ல்டும் யூடியூப்பில் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிக்குது. எனக்கு ஒரு என் உஸ்தாத் இருக்கிறாரு இதில் எங்கள் ஈஜிப்டில் அல் அஸ்ஹரில், ரைட்? இப்போ எங்களுக்கு முந்தித்தான் எங்களுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் குர்ஆன் மதரசா ஆயிக்கணும், வீட்டு பக்கத்தில் மதரசா ஆயிக்கணும், உஸ்தாத் எங்களோட ஊரால் ஆயிக்கணும், நாங்கள் பேசுகிற ஆள் ஆயிக்கணும். Now we don't need that. Now we are living in a different world. So we adapt to the current world. ஏண்ட உஸ்தாத் இருக்கிறாரு ஈஜிப்டில் அல் அஸ்ஹரில், இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின் லண்டனுக்கும் நான் இருக்க வாழ்ற இடத்துக்கு மில்டன் கின்ஸுக்கும் இடையில் 50 கிலோமீட்டர் 50 மைல், ரைட்? அந்த 50 மைலும் 1/2 hour போகும். அந்த 1/2 hour தான் இந்த மதரசா டைம், ரைட்? ஸோ வரப்போக்கில் 1/2 hour, போக்கு 1/2 hour. அந்த 1 hour நீங்கள் ஒரு 1 hour எக்ஸ்க்ளூசிவ்லி கொடுங்க இந்த அரபிக்கை படிக்கிறதுக்கு, தஃப்சீரை படிக்கிறதுக்கு, குர்ஆனை படிக்கிறதுக்கு. தென் யூ வில் ஃபைண்ட் அவுட். அல்லாஹ் சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர். நாங்கள் இந்த குர்ஆனை லேசாக ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதுக்கு லேசாக ஆக்கி தந்தேன்னு சொல்ல இல்லை. எனவே நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் எதையும் போட்டுக்கொள்ளலும். படிக்கிறதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான், ஞாபகம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு, ஹிஃபுல் பண்ணுறதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான், விளங்குறதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான், ரைட்? இது கூட லைஃப்பை லேசாக்கி தந்திருக்கிறான். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் திங். ஆனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இதை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், ரைட்? This should be, the Quran should be the elephant in our life. அந்த இந்த சேயிங்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க. people say that elephant in the room. What does it mean? நீங்கள் ஒரு ரூமுக்கு போகிறீங்க, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு ரூம்டா ஒரு 12 அடி 10 அடி உள்ள ஒரு ரூமுக்கு போனால் அந்த ரூமில் ஒரு யானை இருக்குன்னுவீங்க. உங்களுக்கு அந்த யானையை மிஸ் பண்ணலுமா? அந்த ரூமில் ஒரு நுழம்பு இருக்கலாம், சுவரில், நீங்கள் நுழம்பை மிஸ் பண்ணலும். அந்த ரூமில் ஒரு கொசு இருக்கலாம் சுவரில், ரைட்? ஒரு ஈ இருக்கலாம், அதை மிஸ் பண்ணலும். அல்லது ஒரு எலி வலையில் இருக்கலாம், அதை மிஸ் பண்ணலும். ஆனால் ஒரு யானை இருந்துச்சுன்னா அதை எப்படி மிஸ் பண்ணலும்? மிஸ் பண்ணலாது.
அது மாதிரி நாங்க எங்களோட லைஃப்ல மிஸ் பண்ண இல்லாததுதான் இந்த குரான். ஸோ திஸ் ஷுட் பி த எலிஃபென்ட் இன் அவர் லைஃப். Unless you take this as an elephant in our life, I don't think that anybody will be successful, right? They may appear successful, they may appear hero, but they become zero when the ruh goes, which will happen definitely for every one of us, either today, tomorrow, in few years, or in 10 years, or maximum how long we can live, 80, 90, 100. After that, that's the problem. Okay, so அந்த இதை வச்சு அந்த பேக்ரவுண்டோட இந்த ஆயாவுக்கு வாங்க. இதுல அதாவது இது 10வது ஆயாவை தான் நான் பார்க்க போறேன். சரியா? இது சூரத்துல் ஜும்மாவில் இருக்கிற 10வது ஆயா. அவங்க ஸ்கிரீன்ல விளங்குது. இதுல 10வது ஆயா ஸ்டார்ட் ஆகுது இப்படி, ஃபைதா குதியத்தி சலாத்து. அதை மட்டும் தான் நான் போய் பார்க்க போறோமே. மற்ற ஆயா முன்னுக்குள்ளது பின்னுக்குள்ள எல்லாம் பார்க்க போறோம். அதுக்குள்ள கனெக்ஷன் இருக்குது, ஆனா நாங்க அதை இப்ப பார்க்க போறோம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு டைம் போதான் போகும். فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. Allah என்ன சொல்றான்னு சொன்னா, right? So this is my notes, I can show you, right? So I don't know whether you can see this. I have taken some notes on this. அது எனக்கு இதில் ஷேர் பண்ண இயலாது, நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். فإذا قضيت الصلاة. இப்போ இந்த ஆயாவோட கருத்தை சொல்றதுக்கு முன்னால நான் இந்த ஆயாவை பற்றி இன்னொரு சப்ஜெக்டை சொல்றேன். அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவில் கடைசி வசனத்தை நான் பார்க்குறேன். இதை பாருங்க, இதில் வருது கடைசியாக என்ன சொல்ல, கடைசிக்கிற சொல் என்ன, கடைசிக்கு முந்திய உள்ள சொல் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஸோ எவ்ரிபடி கேன் see the ஆயா, ரைட்? ஸோ இந்த ஆயாவில் அந்த கடைசி சொல் துஃப்லிஹூன் 10வது ஆயா, சூரா ஜும்மா 62வது சூரா. கடைசி ஆயா வந்து துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக வருவீர்கள். எஸ், வெரி குட், ஹைலைட்டட். அதுக்கு முன்னுக்குள்ள சொல் லஅல்லக்கும், so that you all, எனவே நீங்கள் எல்லாம் வெற்றியுள்ளவர்கள், வெற்றி பெற்றவர்களாக வருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதான் நான் கடைசி அந்த ஆயாவோட கடைசி துணை நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவை எப்படி முடிக்கிறான்? we are going to learn only one ayah, right? I am not going to teach you anything more than that. Only one ayah. So இந்த ஆயா நாங்கள் படிச்சு முடிய, இந்த கிளாஸ் முடிஞ்சதோட, இந்த வெபினார் முடிஞ்சதோட எங்களுக்கு ஞாபகம் வைக்கணும். அந்த அளவு வெரி பவர்ஃபுல்லான ஆயா, ரைட்? அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், so that you all become successful. அல்லாஹ் சொல்றான், எனவே நீங்கள் எல்லாம் வெற்றியுள்ளவர்களாக வருவீர்கள், வெற்றி அடைந்தவர்களாக வருவீர்கள். ஓகே, let's find out. வெற்றி உள்ளவர்களாக வாரத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவில் ஒரு மெட்டரை சொல்றான். லெட்ஸ் லுக் இன்டு தட். எப்படி நாங்க வெற்றி உள்ளவர்களாக வருவோம்? இதுல 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுல நாங்க எங்களுடைய டைட்டில் மாத்தான், என்னுடைய ப்ரோக்ராம்ல 4 ஸ்டெப்ஸ் டு பிகம் சக்சஸ்ஃபுல், ரைட்? முதலாவது ஸ்டெப், இப்ப கடைசி உள்ள வசனம், இந்த வசனம் எப்படி முடியுது? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், எனவே நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக வருவீர்கள். அப்ப நாங்க எனவே என்ன, அப்ப முன்னுக்குள்ளதுக்கு கனெக்ஷன், ரைட்? அப்ப அது என்னத்துக்கு கூட அந்த வெற்றி பெற்றவர்களை வாரணத்தை முதலாவது பார்ப்போம். முதலாவது அதை தி அட்மினிஸ்ட்ரேட்டர், இஃப் யூ கேன் ஹைலைட் ஃப்ரம் ஃபைதா குலியத்தி ஸலாத்து அப் டு தட், ரைட்? அது வரைக்கும் நீங்க ஒரு ரெட், எஸ், ஜஸ்ட் ஹைலைட். நோ 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 நாட் எவ்ரிதிங். நோ 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 நோ, ஐ செட் ஒன்லி அப் டு ஃபைதா குலியத்தி ஸலாத்து, அவ்வளவுதான். ஓகே, ஃபைதா குலியத்தி ஸலாத்து, எக்ஸலண்ட். Put a, yes, put number 1 in that. அதில் number 1 என்று போடுங்க. Excellent. Okay, thank you. Right. நான் சொன்னேன் 4 ஸ்டெப் இருக்குது, right? You will see how powerful this ayah, how stimulating, how how encouraging this ayah for us to become successful, right? முதலாவது கண்டிஷன், 4 பாக்ஸ் இருக்குது. இந்த 4 பாக்ஸையும் டிக் பண்ணினாத்தான், இந்த 4 பாக்ஸை நீங்க டிக் பண்ணினாத்தான் சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. இந்த 4ல் 1 டிக் பண்ணினாலும் சக்சஸ் ஆக மாட்டீங்க. இந்த 4ல் 3 டிக் பண்ணி 1 விட்டாலும் சக்சஸ் ஆக மாட்டீங்க. You have to do all 4 to become successful. Okay? Number 1, ஃபைதா குலியத்தி ஸலாத்து. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா,
உங்களோட சலா, உங்களோட தொழுகையை நீங்கள் முடிச்சிருக்கணும். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் மனுஷனா இந்த கண்டிஷனை முதலாவது நீங்கள் முடிச்சிருக்கணும். என்ன பைதா குதியத்து சலாத்து நீங்கள் தொழுது முடிச்சிருக்கணும். ஓகே, இப்போ இதில் இந்த ஐ வில் ஜஸ்ட் ரீட் அவுட் ஃபியூ சும்மா அரபிக், அதாவது அரபிக்கான இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள், அரபிக் படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் ஐ வில் குவிக்லி ரீட் தட் டு மேக் இட் பிட் இன்ட்ரெஸ்டிங். ஃபைதா வந்து ஃபா, இது சொல்றது அல்ஃபா ஆத்திஃபா. இதா என்று சொல்றது லர்ஃபு லிமா இஸ்தக்பிலு மினல் ஜமானி المعنشات مبنية على سكون في محل نصب متعلق بجواب فانتشروا. ஓகே ரைட். அதாவது அரபிக்ல ஹர்ஃப் ஷர்த், ஜவாபு ஷர்த் என்ற சில விஷயங்கள் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீடைல். இப்போ இதுல இது இதா என்றது ஃபா இதா, இது வந்து ஒரு ஹர்ஃப் ஷர்த், ரைட்? லர்ஃப் என்று சொல்றது, ஆனா இது ஒரு ஷர்த்துடைய மீனிங்ல வருகுதுன்னு சொல்லி இந்த அந்த இந்த அரபிக் லாங்குவேஜ் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு ஹர்ஃப் ஷர்த் ஒன்று வந்தால் அதுக்கு ஒரு ஜவாப் ஒன்று வரணும், அதுக்கு ஒரு பதில் ஒன்று வரணும். அப்ப இந்த இடத்துல இந்த முதலாவது உள்ள இது ஃபைதா குதியத்து சலாத்து, நீங்க தொழுகையை முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அந்த கடமையை நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால், ரைட்? இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போவோம். எனவே சக்சஸாக வரணும் என்று சொன்னால், நான் சொன்னேன் 4 பாக்ஸ் இருக்குது, 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸ்லுக்கும் போனாத்தான் சக்சஸ்ஃபுல், ரைட்? முதலாவது ஸ்டெப் என்ன? ஃபைதா குதியத்தி சலாத், நீங்க தொழுகையை முடிச்சிருக்கணும். தட் மீன்ஸ் நீங்க ஒரு தொழுகையாளியாக, டைமுக்கு தொழுகிறவராக, தொழுகையில சீரியஸான ஆளாக, தொழுகையில அல்லாஹ்வோட நெருங்குற ஒருவராக, நீங்க தொழுகையில அல்லாஹ்வோட பேசுகிற ஒருவராக, தொழுகையில குர்ஆனோட நீங்க கனெக்ட் ஆகிற ஒருவராக, தொழுகை நேரத்தோட தொழுகிறது. அப்படி அந்த தொழுகை என்ற விஷயம் இருக்குது, சலா என்ற மெட்டர் இருக்குது. அந்த மெட்டர்ல நீங்க யூ ஹேவ் டு பி கம்ப்ளீட், ரைட்? ஃபைதா குதியத்து சலாத், யூ ஷுட் பி ticking that box. Okay, I have done my prayers. It's not just machinery prayer. போறது டக்குன தொழுகிறது, no no no, not that. You take it as seriously, right? தொழுகை என்றது is a pillar, is one of the pillar, right, in Islam. அந்த பில்லர் என்ன எப்படி என்றால், உதாரணமா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வீட்டில் உங்களுக்கு பில்லர் இருக்குது தானே, வீட்டில் பல தூண்கள் இருக்குது, ரைட்? இப்போ அந்த தூண் எல்லாம் மீக்குது, நீங்க செட்டி போட்டிப்பீங்க, சேர்ஸ் போட்டிப்பீங்க, டைனிங் டேபிள், அது இதெல்லாம் மீக்கும். இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது, ஒரு கல்யாணம் ஒன்று வருது, இல்லாட்டி ஒரு மையத்தோடு ஒன்று வருது. அப்போ ஒரு கல்யாணமோ இல்லாட்டி மையத்தோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துன்னு சொன்னால் ஆக்கெல்லாம் வருவாங்க, க்ரௌட் ஆகிக்கும். அப்போ நீங்கள் உங்களோட செட்டியை மாற்றுவீங்க, ஒரு சைடு ஆக்குவீங்க, அது இதெல்லாம் செய்வீங்க, ரைட்? நீங்கள் தூணை மாற்றுவீங்களா, அல்லது அந்த தூணை சுற்றி இருக்கிற உங்களோட செட்டிகளையும் உங்களோட டைனிங் டேபிளையும் அது இதெல்லாம் மாற்றுவீங்களா, ரைட்? ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் தூணை உடச்சி மாற்றுறது இல்லை, தூணை மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றுவீங்க எப்படின்னு சொன்னால், தூணை சுற்றி இருக்கிற மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுவீங்க உங்களுக்கு அந்த அந்த இடத்த எடுக்கிறதுக்காக. அது மாதிரி அதாலாம் அது தூண் என்று சொல்றது, அதாலாம் அதை பில்லர் என்று சொல்றது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான், இந்த சலா தொழுகைங்கிறது எங்களோட பில்லர், லைஃப்ல ஒரு பில்லர். எனவே நாங்கள் பில்லரை அட்ஜஸ்ட் பண்ண இயலாது, பில்லராக தணிக்கணும். எங்களோட லைஃப்பை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும் அந்த பில்லராக இருக்கிற நேரம். எனவே எங்களுக்கு தொலை டைம் இல்லை என்று சொன்னால் அது என்ன விஷயம்னா, நாங்கள் எல்லாத்தையும் அக்கமடேட் பண்ணுறோம், பில்லரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். வாட் இஸ் த பாயிண்ட்? டு யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல்? நோ, ரைட்? ஸோ தொழுகை, the pillar, that is our pillar in our life. So keep that pillar, right, and change everything else in our life. அப்படி நீங்க சலாவை நீங்க முடிப்பீங்கன்னு சொன்னா, அப்படி சலாவில் நீங்க இந்த தொழுகையில வெரி சீரியஸ் ஆயிப்பீங்கன்னு சொன்னா, அதுதான் சொல்றது இகாமத்து சலா, தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சும்மா தொழுதுட்டு போறது அல்ல, அது தொழுகைங்கிறது, அதுக்குரிய மஸ்ஜிதுக்கு போறது, மஸ்ஜிதை தொழுவதுக்காக மஸ்ஜிதை கட்டுறது, தொழுகை என்ற மெட்டர் இருக்குது, அதை சீரியஸாக முடிக்கிறது, அதுல பேசுற விஷயங்கள் இருக்குது, அதை விளங்குறது, அல்லாஹ்வோட பேசுறது. இப்படி தொழுகையாக நீங்க முடிப்பீங்கன்னு சொன்னா, அது முதலாவது ஸ்டெப் டு பிகம் சக்சஸ்ஃபுல். இஸ் தட் கிளியர்? ஐ ஹோப் தட் இட் இஸ் கிளியர். ஓகே, இது முதலாவது பாக்ஸ் டு டிக். Okay, let's go to second box. What is the second box?
So the admin, please. Fantashiru, that is second box. Fantashiru. Can you circle that? Yes. Fantashiru. That is, if you can put number 2 in that, please. Right? Yeah. That box is number 2, the second box to take. Fantashiru. What does Fantashiru mean? Beautiful. Sorry. Fantashiru fil no, it should go, sorry. And that should go up to fil arli. Fantashiru fil arli. Up to that. Okay. Up to that. That is the second box. Okay. Very good. Excellent. Thank you. So let's put number 2 there. Okay. I think that is a bit disturbing. Yeah, just put the number 2 there. That's fine. Great. Okay. Thank you. So what is the second step? Second box to tick. The first box we have done, right? We have ticked that. So that is number 1. The second box, Fantashiru fil arli. Okay. Fantashiru fil arli. فعل أمر جمع مذكر نشر إذا أنتم بشر. Yes. Okay. فانتشروا في الأرض نشر افتعل إذا حرف المفاعل. Okay. அதாவது ஃபன்தஷிரு ஃபில் அர்லி என்று சொன்னா அல்லாஹ் சொல்ற நஷர என்ற வேர்ட்ல இருந்து அந்த ஃபன்தஷிருன்றது வந்தது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபன்தஷிரு என்ற சொல் அந்த வேர்ப் அது ஒரு ஃபியால், அது ஒரு வேர்ப். அந்த வேர்ப் கேம் ஃப்ரம் த ரூட் வேர்ப் நஷர. இப்போ நஷர என்று சொல்றது ஸ்ப்ரெடிங், ரைட்? பறந்து போறது. இப்போ எனவே முதலாவது நீங்க தொழுகை முடிச்சிருக்கணும். ரெண்டாவது பாக்ஸ் டு டிக் for success, to become success is fantashiru. பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்கள், ரைட்? எங்க போக சொல்லலாம்? நல்லா நீங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு சக்சஸ் ஆக இயலாது. நீங்க உதாரணமா சொல்லுங்களேன். இப்ப நான் ஒரிஜினலி ஐ வாஸ் born, நான் பிறந்த இடம் அக்கரப்பத்தில், ரைட்? இப்ப நான் அக்கரப்பத்துல பிறந்து நான் அங்கேயே தான் தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க நான் அங்க இடத்துல ஈக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு சக்சஸ் ஆகலுமா? யாருக்கும் எந்த ஊர்ல பிறந்தாலுக்கும் அப்படி சக்சஸ் ஆகலாது. ஏன்னா பூமியில அல்லாஹ் தஆலா ஃபதுல்களை பல இடங்கள்ல பரப்பி வச்சிருக்கிறான். இப்ப நான் அக்கரப்பத்துல பிறந்து வளர்ந்து அங்கே ஸ்கூலுக்கு போனேன், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படித்தேன், ஃபைன். அதுக்கு பிறகு இப்போ நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் மெடிக்கல் காலேஜ் எனக்கு கிடைச்சிட்டுது, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக போகணும். இப்போ நான் எங்கே போகணும்? அக்கரப்பத்தில் மெடிக்கல் காலேஜ் இருக்குதா? இல்லை. அப்போ நான் மெடிக்கல் காலேஜில் இடத்துக்கு போகணும். அப்போ அது கடம்புக்கு வரணும், இல்லாட்டி ஜெஃப்னாக்கு போகணும். எனக்கு ஜெஃப்னா தான் கிடைச்சிது ஆரம்பத்தில். அப்போ அந்த டைமில் எல்டிடி டைகர்ஸ் ப்ராப்ளம் இந்த நேரம் ஜெஃப்னாக்கு போயிடலாம் போச்சுது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் தான் கிடைச்சிது ருஹுனா யூனிவர்சிட்டி. I was 9th batch in Ruhuna University, right? So I went there. அப்போ நான் இப்போ என்ன நடந்துக்குது? நான் பறந்து பூமியில பல இடங்களுக்கு பறந்து போகணும். இதான் ரெண்டாவது ஸ்டெப். இப்போ நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நீங்க தொழுகையை முடிச்சிட்டீங்க, முதலாவது ஸ்டெப். தொழுகையில சீரியஸ் ஆகிக்கிறீங்க, அந்த பாக்ஸ் டன். இப்போ ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்டா? நீங்க சக்சஸ் ஆகணும்னு சொன்னா இந்த அல்லாஹ்வோட ஃபதுல்களை தேடி நீங்க பறந்து போகணும். எங்க போகணும்? பறந்து எங்கெல்லாம் ஃபதுல்கள் இருக்குதோ அங்கெல்லாம் போகணும். அது எங்க வரைக்கும் பறந்து போகிற அந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எங்கெல்லாம் பறந்து போகணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு எல்லை தாரான் அல்லாஹ் தஆலா. இப்போ நாங்கள் ஒரு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேருந்து நார்தர்ன் ப்ரொவின்ஸுக்கு பறந்து போகலாம், அல்லது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேருந்து வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு இப்போ பறந்து வரலாம். ஓகே, நம்ம நாட்டுக்குள்ளே பறந்து போகலாம், அல்லது நம்ம கண்டத்துக்குள்ளே பறந்து போகலாம், ரைட்? இந்தியாவுக்கு போயிலும் பாகிஸ்தானுக்கு போயிலும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் பறந்து போகிற இந்த பரப்பு இருக்குதானே, அது எவ்வளோ தெரியுமா? நீங்கள் பறந்து போகணும். ஃபில் அர்லி, பூமி, இந்த விசாலமான பூமி இருக்குதானே, இந்த பூமியில எல்லாம் நீங்க பறந்து போங்க. பூமியில பறந்து போகணும்னு சொன்னா நாங்க பறந்து போகணும். we have to fly, right? எனவே இந்த பூமியில எங்கெல்லாம் ஃபதுல்கள் கிடைக்குதோ அந்த ஃபதுல்களை தேடி பறந்து போகணும், பறந்து போகணும். you have to spread across the globe, you have to fly across the globe. But the word Allah says is nashara. அதிலிருந்து வந்ததுதான் இன்தஷர, ரைட்? நீங்க பறந்து போங்கள்.
எங்க பறந்து போங்க? ஃபில் அர்லி. உங்களுடைய எல்லை இருக்குத்தானே, ரைட்? இந்த உங்களோட பூமியில அல்லாஹு தாலா எல்லா இடத்திலையும் ஃபதுல்களை போட்டு வச்சிருக்கிறான். நீங்க தேடுற அறிவு உங்களுக்கு ஒரு ஃபதுல், நீங்க தேடுற மணி உங்களுக்குரிய ஃபதுல். Your knowledge is a fadl. Your network is a fadl. Your leadership qualities is a fadl. Your communication skill is a fadl. Your knowledge, your language skills is a fadl. If you have any special knowledge, it's a fadl. If you have any special skills, that's a fadl. If you have more money, it's a fadl. Allah didn't say, போயிட்டு மணியை தேடுங்க, போயிட்டு நாலேஜை தேடுங்க, போயிட்டு அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை தேடுங்க. Allah didn't specify that. Allah says, every fadl min fadlillah. அல்லாஹ்வுடைய ஃபதுல்கள் பறந்து கிடக்குது, நிறைய இருக்குது. அதிலிருந்து நீங்க தேடுங்க. எங்க தேடணும்? நாங்க எங்க போகணும் தேடுறதுக்கு? அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு இடத்துல இருந்து சரி வராது, நீங்க ஒரு இடத்துல இருந்து சரி வராது. இப்போ சொல்லுங்களே, இப்போ நீங்க உதாரணமா ஒரு you want to be, I became a consultant and I became a ICU intensive care specialist with some special training and all that. அது நான் ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு அந்த ட்ரைனிங் இல்லை, எங்களுக்கு எடுக்க இயலாது. அதால கவர்மெண்டாலேயே கவர்மெண்டாலேயே எங்களே அனுப்புறது லண்டனுக்கு இப்போ மீக்குது. உங்களுக்கு தெரியும், போஸ்ட் MD ஓவர்சீஸ் ட்ரைனிங், ரைட்? அங்கே போயிட்டு வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறது. அப்போ அங்கே இப்போ இங்கே இல்லாத சில ட்ரைனிங்கும் சில ஃபெசிலிட்டிஸும் பல இடங்கள்ல இருக்குது. அப்போ அதில் போயிட்டு நாங்கள் அந்த நாலேஜையும் அந்த ஸ்கில்ஸையும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், அந்த ஃபதுல் எடுத்துகிட்டு வரோம். அந்த ஃபதுல் எடுக்கிறது நாங்கள் என்ன செய்யணும்? ஃபன்தஷிரு ஃபில் அர்தி. பூமியில் பறந்து போகணும், பூமியில் பறந்து போகணும், ரைட்? ஆனால் அல்லாஹ் இவரத்துல பறந்து போங்கன்னு சொல்றான். நீங்கள் எப்படி போங்கன்னு சொல்ல இல்லை. ஏன்னா முந்தைய ஒரு காலத்தில் பறந்து போகிறதுக்கு, ரைட், ஆக்கள் நடந்து போனாங்க, ரைட்? எனக்கு ஞாபகம் வருது இந்த இடத்துல இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி இன்றைக்கு காசாவில் பிறந்தாரு. இன்றைக்கு யுத்தம் நடக்குது காசா. அந்த இமாம் ஷாஃபி காசாவில் பிறக்கிற நேரம், அவர் பிறக்க நேரம் அவர் இமாம் ஷாஃபியாக பிறக்க இல்லை, அவர் ஒரு பேபி ஷாஃபி. அவருக்கு 5 வயசுல அவர் இமாம் ஷாஃபி அல்ல, அவர் ஒரு போய் ஷாஃபி. அவர் 15 வயசுல அவர் இமாம் ஷாஃபி அல்ல, அவர் ஒரு யங் டீனேஜர் ஷாஃபி. ஆனா அவர் 25-30 வயசா போக்கல அவர் ஒரு இமாம் ஷாஃபி. இஸ் a லீடர் ஷாஃபி, an intellect ஷாஃபி, a scholar ஷாஃபி. how did that happen? அது எப்படி நடந்துச்சு? நீங்க இமாம் ஷாஃபியோட வரலாற்றை படிச்சு பார்த்தா தெரியும். அந்த இமாம் ஷாஃபி ஒரு ஓஃபனாக பிறந்தார், ஒரு அனாதையாக பிறந்தார், ஒரு சிங்கிள் மதர். அந்த தாய் ஒரு ஷாப் மதர். அந்த தாய் என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த இமாம் ஷாஃபி எடுத்துக்கொண்டு அவ எத்தனையோ ஒட்டக நாட்கள் பயணம், பன்தஷிரு ஃபிலால், அவ பூமியில பறந்து சென்றார். ஒட்டகத்துல பறந்து, ஒட்டக நாட்கள் பயணம் பறந்து சென்ற. எங்க பறந்து சென்றதுமா? பறந்து, அந்நேரம் பறக்கிறதுக்கு விமானம் இருக்கே இல்லை, ஆனா பறந்து சென்றார். அந்த குர்ஆன்ல சொல்ற மாதிரி மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் தான் இமாம் ஷாஃபி அவரோட அஹ்லாக்க படிச்சாரு, அவரோட அதப படிச்சாரு, மேனர்ஸ். தேவர் ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் மேனர்ஸ். அதப் படிப்பிக்கிற உஸ்தாத்மார் இருந்தாங்க, ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் மேனர்ஸ் இருந்தாங்க. நாலேஜை படிச்சாரு. he got his skills, knowledge and everything and became a imam and a leader. Even இன்றைக்கும் கூட நாங்கள் இமாம் ஷாஃபியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். How? Why he became so successful in that? Because அவர் முதலாவது ஸ்டெப்பை டிக் பண்ணாரு, ஒரு 2வது ஸ்டெப்புக்கு அவர் போனார். ஃபன் தஷிரு ஃபில்லால். அவர் காசாவில் மட்டும் இருக்க இல்லை. அது மாதிரி இப்போ இந்த 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 ப்ரோக்ராமில் இருக்கிற, இப்போ நீங்கள் நிறைய பேர் 100s of people இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆக இயலாது. எனவே நீங்கள் உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக, உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் பூமியெல்லாம் பறந்து போகணும், எங்கே போகலுமோ அங்கே எல்லாம் போகணும். எனவே உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் விசாலமாக்கி கொள்ளணும். யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஸ்ரீலங்கன் சிட்டிசன், யூ ஆர் அ குளோபல் சிட்டிசன், ரைட்? ரிமெம்பர் தட். We as a Muslim, of course we are Sri Lankan citizen, with our roots is in Sri Lanka, but we are not going to serve only to Sri Lanka. There's a global community to serve, right? Global community to serve. இத்தனையோ Sri Lankans
முழு உலகத்திலையும் எவ்வளோ பெரிய பெரிய பொசிஷன்லேருந்து சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. we have to do that, right? because இந்த பூமி இது அல்லாஹ்வுடைய பூமி. எங்களோட இந்த வீச்சு நாங்க இந்த சக்சஸை தேடுறதுக்குரிய பதில்களை தேடக்கூடிய எங்களோட அந்த களம், எங்களோட ஃபீல்ட் ஸ்ரீலங்கா மட்டுமல்ல, முழு உலகமும். நாங்கள் ஸ்ரீலங்கா ஆண்டு நாங்கள் தான் பிரித்து வச்சிருக்கிறோம், இந்தியா ஆண்டு நாங்கள் தான் பிரித்து வச்சிருக்கிறோம், ரைட்? அப்படி ஒவ்வொரு நாடாக மனிதர்கள் பிரித்து கொண்டது. எஸ், அதில் ப்ராப்ளம் இல்லை, அப்படித்தான் ஈக்கணும், அப்படித்தான் வாழணும், அதுதான் சிஸ்டம், அது லீகல் திங். ஸோ வி ஆர் தேர், வி ஆர் பியூர்லி ஸ்ரீலங்கன் ஒரிஜின், வி ஆர் ஸ்ரீலங்கன் சிட்டிசன். At the same time, every citizen in the world, ஒரு இந்தியன் சிட்டிசன்னா அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற நேரம் அவர் ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்கணும். ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக இருக்கிற நேரம் அவர் ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு காசாவில் வரும் ப்ராப்ளம் வரப்போக்கில் அதுக்காக நாங்கள் பேசுகிறாக்களா இருக்கணும். நேற்று இங்கே ஐக்கிய நாடுகள் சபையோட யூஎன்ற அதாவது பாலஸ்டைன் டே பலருக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று கலம்பில் அந்த டே செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு, நானும் போயிருந்தேன், ரைட்? அந்த அதில் பேசின ஆக்கள் 95% ஆக்கள் முஸ்லிம்கள் அல்ல. அதில் சிலர், ஒரு ப்ரொஃபஸர் பேசினாரு, அவர் இஸ்ரேலுக்கு போய் அந்த வெஸ்ட் பேங்குக்கு போய் அந்த அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தவர்ல பேசுகிறார், ரைட்? இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் மொத்தமாக நாங்கள் இந்த பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த இஸ்ரேலோட இந்த ஜெனசைடுக்கு எதிராக, இந்த அநியாயத்துக்கு எதிராக போராடணும் என்று அதில் ஒரு முடிவும் எடுத்தாங்க. அதில் ஒப்போசிஷன் லீடர் சஜித் பிரேமசாத் வந்திருந்தார், நிறைய மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, டிப்யூட்டி மினிஸ்டர்ஸ், எம்பிஸ் பலர் இருந்தாங்க. இப்போ நானும் அதுக்கு போயிருந்தேன். நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், இதுதான் எங்களோட அந்த குளோபலான பார்வை. எனவே நாங்கள் எங்களோட லைஃப்பை நாங்கள் சுருக்கி கொள்ளக்கூடாது, எங்களோட பார்வையை சின்னதாக்கி கொள்ளக்கூடாது, எங்களோட வீச்சு குளோபலாக நாங்கள் பார்க்க வேணும். அப்போதான் ஆனால் குளோபல் சிட்டிசனாக நாங்கள் ஃபீல் பண்ண வேணும். while carrying the passport of Sri Lankan citizenship, while carrying we are loyal to Sri Lanka, we love our country, right? அதே நேரம் நாங்கள் எங்களோட ரூட், எங்களோட கால் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் எங்களோட வீச்சு, எங்களோட பார்வை, எங்களோட அல்லாவோட ஃபதுல்கள் எல்லாம் முழு உலகம் மீக்குது. அந்த ஃபதுல்கள் எப்படி எடுக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எப்படி நாங்கள் இந்த வழிக்கு அவங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணுறது, எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அப்படி ஒரு குளோபலான ஒரு வியூவும் ஒரு பார்வையும் இருக்கணும். அந்த பார்வையும் வியூவும் இருந்தால் நாங்கள் அதை தேடி போகணும். அங்கே எங்கெல்லாம் இந்த முழு உலகத்திலேயும் அந்த அந்த ஃபதுல்கள் இருக்குதோ அந்த ஃபதுல்களை தேடணும். சில ஃபதுல்கள் ஸ்ரீலங்காவில் இல்லை. அதே நேரம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பல ஃபதுல்கள் வெளிநாடுகளில் இல்லை. அதையும் நான் சொல்லணும். நினைக்க வேணாம் இக்கரைக்கு அக்கறை பச்சையாத்தான் இருக்கும், ரைட்? எல்லாரும் நினைக்கிறது வெளிநாடுகளில் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போனால் எல்லாம் பச்சை. நோ, அங்கே எல்லாம் பச்சை அல்ல, ரைட்? அங்கே நிறைய காஞ்சு வறண்ட பிரதேசங்கள் இருக்குது. அதே நேரம் ஸ்ரீலங்காவில் நிறைய பச்சை இருக்குது, ரைட்? எனவே இது ஒரு குளோப். இந்த குளோபில் நாங்கள் முழு குளோப்லையும் பறந்து போகக்கூடிய அளவு அறிவு, திறன், ஸ்கில்ஸ், எங்களோட பார்வைகள், ரைட்? இது எல்லாமே எங்களுக்கு தேவையாக இருக்குது. அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? எனவே இப்படியான ஒரு பார்வையும் இப்படி பறந்து போகணும் இந்த பூமியில் என்றது அல்லாஹ் தஆலா ஒரு ஓர்டராக சொல்கிறான். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் ரெண்டாவது கண்டிஷன், நீங்கள் ஃபில்ஃபில் பண்ண வேண்டிய கண்டிஷன், நீங்கள் பூமியில் பறந்து செல்லணும், ரைட்? ஜிம் ரோன் என்று ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இருக்கிறார், ஜிம் ரோன். அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு பாயிண்ட். அவர் சொல்லுவார், பல மனிதர்கள் ஏன் தெரியுமா சக்ஸஸ் இல்லாமல் இருக்கிறாங்க? தே ஆர் ஸ்டக் இன் ஒன் பிளேஸ். அவங்க ஒரு இடத்துல இருக்கிறது, ஒரு இடத்துல பார்க்கறது, அவங்களோட சிந்தனை எல்லாம் மிச்சம் குறுகியது. அவங்களுக்கு அந்த இடம் மட்டும்தான் தெரியும். அவங்க ஒரு இடத்துல வாழ்வாங்க, அந்த ஒரு கிராமத்தில் வாழ்ந்தால் அந்த கிராமத்தில் இருக்கிற வயல்களும் இல்லாட்டி அதில் இருக்கிற என்னென்ன தொழில்கள் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே யோசிக்கிற இல்லை, வேற கிராமங்களுக்கு வேற ஊர்களுக்கு போய் பார்க்குற இல்லை, மற்ற நாடுகளில் உள்ளதை பார்க்குற இல்லை, அந்த விஷன் இல்லை. எனவே அவங்க சக்ஸஸ் இல்லை. அவர் சொல்றாரு, why are you stuck in one place? Only the tree stuck in one place. ஒரு மரம் தான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிக்கிறது. மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்வார், ரைட்? You are not a tree to be stuck in one place. You can move. You are a human, right? எனவே
ஒரு இடத்துல நாங்க ஸ்டக் ஆகிக்கிறோம்னு சொன்னா அது மரங்கள் தான். அது அந்த ஒரு மரம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிக்குது. அந்த ஸ்டக் ஆகிக்கிற இடத்துல கனிப்பொருட்கள் தண்ணி இல்லைன்னு சொன்னா அந்த மரம் பட்டு போகும், செத்து போகும். ரைட்? அது மாதிரி நாங்க வாழ்ற இடத்துல அந்த ஃபதுல்கள் இல்லையா, நாங்க அப்ப சக்சஸ் ஆகாம நாங்க செத்து போறதா? நோ, we have to move to a place where there are ஃபதுல். எங்க ஃபதுல் இருக்குது அதை தேடி போகணும். ரைட்? we are not a tree. ரைட்? இப்போ ஒரு மரம் ஒரு இடத்துல வாழுது. அந்த மரத்துல இப்ப வின்டர் வருதுன்னு சொன்னா இலையெல்லாம் உதிர்ந்துடும். ரைட்? பூவெல்லாம் உதிர்ந்துடும். வெறும் அந்த ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும். மரத்துக்கு you can't help it. The tree cannot help because it's stuck in one place. But you don't need to lose your feathers. You don't need to lose your flowers, right? Because you don't need to be controlled by your environment. You can move. That will be take you to success. அதான் அல்லாஹ் சொல்றான் இதுல ஃபன்தஷிரு ஃபில் ஆல், right? Go, travel, spread across the earth. அது வந்து ரெண்டாவது பாக்ஸ் டு டிக். லெட்ஸ் கோ டு த மூணாவது பாக்ஸ். வபுதகு மின் ஃபதுலில்லாஹ். So can we cover that? Yes, that is the third box to tick. வபுதகு மின் ஃபதுலில்லாஹ். Okay, that's the third box to tick. Okay, மூணாவது பாக்ஸ்ல ஒரு சொல் இருக்குது. இதான வெரி 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 இம்பார்ட்டன்டான சொல். ரைட்? very very important சொல். ரைட்? இந்த சொல்ல பத்தி ஒரு தஃப்சீர் ஒன்று இருக்கு. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இதுல. I don't know whether you can see this, right? But I'm going to read it out. அதோட பவரை சொல்றதுக்காக. இது வந்து அந்த குர்ஆன்ல ஒரு சொல்லுட உள்ள ஆழமான கருத்து என்னன்றதை பத்தின சில கிதாபுகள் இருக்குது. அந்த கிதாபுல ஒரு கிதாப் தான் நாங்கள் எங்களோட உஸ்தாத், நான் சொன்னேன் என்னோட உஸ்தாத் இருக்கிறாரு ஈஜிப்டில் அல்-அஸர்ல. அவர்கிட்ட நான் படிக்கிற நேரம் அவர் அனுப்பி எனக்கு இதை அனுப்பி வச்சிருந்தாரு. ஸோ நான் அந்த கிதாபில் இருந்து நான் இதை எடுத்தேன். ஓகே, ஐ வில் டெல் யூ தட். இது என்னன்னு சொன்னா இதுல எல்லாம் அவர் சொல்ல பாவிக்கிறான். முதலாவது பாக்ஸ் என்ன டிக் பண்றதுக்கு, பைதா கொலியத்து சலாத், சலாவில் சீரியஸா இருந்து அதை முடிக்கணும். ரெண்டாவது பாக்ஸ் என்ன, சக்சஸ் ஆகிறதுக்கு பூமியில பறந்து செல்லணும், ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கக்கூடாது. அதை பத்தி நான் டீப்பாவே சொல்லிட்டேன். மூன்றாவது சக்சஸுக்குரிய பாக்ஸ் டிக் பண்றது ஸ்டெப் என்னன்னு சொன்னா வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுல்களை தேடுங்கள் என்று சொன்னால் அந்த டிரான்ஸ்லேஷன் பிழையானது. ஏண்டா அப்படி வரணும்னு சொன்னா உத்துலுபு மின் ஃபதுலில்லான்னு வந்திக்கணும். எப்படி வந்திக்கணும்? வபுதகு என்று வந்திக்க கூடாது. உத்துலுபு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வின் ஃபதுல்களை பூமியில பறந்து கிடக்குது, அந்த ஃபதுல்களை எல்லாம் நீங்க தேடுங்கள். அநேகமான நீங்க டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வின் ஃபதுல்களை பூமியில பறந்து கிடக்கிற ஃபதுல்களை நீங்கள் தேடுங்கள் என்று தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் பிழையானது. என்றால் அப்படின்னு சொன்னா இதுல வத்துலுபு மின் ஃபதுலில்லான்னு சொல்லியிருக்கும். அப்போ அல்லாஹ் வபுதகுன்னு போட்டான். அதாவது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஏன் அந்த வேர்பை ஒரு சொல்ல ஒரு லெட்டரை அதை போடுறதுக்கும் ஒரு காரணமும் அதுக்குரிய டீப்பான மீனிங்கும் இருக்குது. இதை பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது, கிதாபுகள் இருக்குது. ஓகே, இதை பற்றி இந்த பகா என்ற சொல், இந்த வபுதகு என்றது இந்த வேர்ப், இந்த ஃபியல் பகா என்ற அந்த ரூட்ல இருந்து வந்தது. சரியா? அந்த பகா என்ற என்ன சொல்லி இந்த கிதாபில் அவர் சொல்றார். ரைட்? அந்த உஸ்தாத் சொல்றாரு. அதை அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அல்பகா தலப தஜாவசுல் இஃப்திசாத ஃபீமா யுத்தஹர்ரா தஜாவசுஹு அம் லம் யதஜாவசுஹு ஃபதாரத்தன் يعتبر في القدر التي هو الكمية وتارة يعشر به في الوصف الذي هو الكيفي. قال واحد الشيطان إذا طلبت أكثر ما يجب وكذلك قال الله عز وجل لقد ابتغوا فتنة من قبل التوبة. ஓகே, அதாவது அதுல பாயிண்ட் என்னன்னு சொன்னா நான் முந்தி சொன்னேன். இப்ப தலப என்ற சொல் தேடுறதுக்கு பாவிக்கிற சொல். ஆனா இங்க பாவிக்கிற சொல்லன தலபை அல்ல, பகா. அப்ப பகா என்ற சொல் என்ன, தலபைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் வபுதகு, நீங்க தேடுங்கள். இதை நாங்க ஒரு சொல்லுல மொழிபெயர்க்கிறேன்னு சொன்னா அது இப்படி மொழிபெயர்க்கலாம்.
நீங்கள் ஆவேசமாக தேடுங்கள், அக்ரெசிவ்லி நீங்க தேடுங்கள். உங்களுக்கு பேலன்ஸ், அதாவது உங்களுக்கு தேவையான அளவை விட கூடுதலாக நீங்க தேடுங்கள். உங்களுக்கு எதுல பேஷன் இருக்குதோ நீங்க அதுல தேடுங்கள். ரைட்? இந்த சொல்லுக்கு, இந்த பகாண்ட சொல்லுக்கு பக்கத்துக்கு எழுதிக்கிறாங்க அதுக்கு கருத்து என்னன்னு சொல்லி. அது எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னா அல்லாஹ் தாலா இதுல என்ன தெரியுமா எங்களுக்கு சொல்ல வரான்? நீங்க தொழுகையை முடிச்சிட்டு முதலாவது ஸ்டெப், முதலாவது பாக்ஸ் டு டிக். ரெண்டாவது நீங்க பூமியில பறந்து சொல்லுங்க, across the globe, not just ஒரு கான்டினென்ட், ஒரு நாடு, ஒரு உலகம், வெஸ்டர்ன் வேர்ல்ட், ஆப்பிரிக்கா, நோ, across the globe. You go to ஆஸ்திரேலியா கண்டமா, அமெரிக்கா கண்டமா, ஆப்பிரிக்கா கண்டமா, ஆசியா கண்டமா, ஆர்டிகா, அண்டார்டிகா. டோன்ட் லிமிட் யுவர் உங்களோட தேடலையும் உங்களோட பார்வையையும் உங்களோட உங்களோட இன்தஷரை, உங்களோட அந்த நீங்க போற இந்த பறந்து செல்லத்தையும் நீங்க லிமிட் பண்ணாதீங்க. த ஹோல் வேர்ல்ட், குளோப், ஃபில் அர்த். அர்த் மீன்ஸ் த குளோப். ரைட்? நீங்க தேடுங்க. என்னத்தை தேடுங்க? எப்படி தேடுங்க? வபுதகு மின் ஃபதுலில்லாஹ். ரைட்? இந்த ஃபதுல் வந்து நிறைய விசாலமா பல இடத்துல மீக்குது. அதை எப்படி தெரியுமா தேடுங்க? ஆவேசமாக தேடுங்க. வபுதகுன்னா அதுதான். பேஷனோட தேடுங்க. உங்களுக்கு எது பிடித்ததோ அதை தேடுங்க. மற்றது பேலன்ஸ், அதாவது உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தேடிட்டு, ஓ மாஷா அல்லாஹ் இது போதும், எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஹுப்பு துனியா ஒன்றும் இல்லை, எனக்கு உலகத்தில் ஒன்றும் தேட தேவையில்லை. ஸோ யூனோ இல்லை, உலகத்துக்கு பின்னால் தேடுறாக்கள் அவங்களாம் ஹுப்பு துனியா பிடிச்சாக்கள், நான் ஒன்றும் தேட தேவையில்லை, எனக்கு இருக்கிறது போதும். நோ 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 நோ, தட் இஸ், அப்படியெல்லாம் கதைக்க போனால் அது they don't know what the Quran what is Allah says in the Quran. அல்லாஹ் இதில் சொல்கிறான் வபுதகு. அப்போ அதில் இப்போ நான் சொன்ன இந்த கிதாபில் அது அந்த முஃபஸிர் வந்து தெளிவாக விளங்கப்படுத்துறார். என்னன்னு சொன்னா, இந்த வபுதகு என்ற சொல் ஆவேசமாக தேடுறது, பேஷனோட தேடுறது. ரைட்? ஒரு எங்களுக்கு தேவையான அளவை விடவும் கூடுதலாக தேடுறது. அதனோட நன்மை என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு தான் நாங்கள் தேடிக்கிறோம்னு சொன்னா நாங்கள் எப்படி ஜக்காத்து கொடுக்கறது? அதால கிடைக்கிற நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? நாங்கள் எப்படி சதக்கா கொடுக்கறது? ரைட்? அல்லது நாங்கள் எப்படி மத்தாக்களுக்கு உதவி செய்கிறது? அல்லது நாங்கள் எப்படி ஒரு ஒரு ஸ்கூலுக்கு பில்டிங் கட்டி கொடுக்கறது, ஒரு பள்ளி ஒன்று கட்டி கொடுக்கறது, அல்லது ஒரு லைப்ரரி ஒன்று கட்டி கொடுக்கறது? ரைட்? ஹவு கேன் யூ டூ தேட்? நாங்கள் எங்களோட லிமிட்டுக்கு தேடுறோம். உம்மா வாப்பா பிள்ளைகள் குடும்பம் அதுக்கு மட்டும் போதுமான அளவுக்கு நாங்கள் தேடுறோம். அதோட ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், we are not going to do more than that. That is not the right attitude for a Muslim. For you to become successful, you need to have plenty. Allah says, வபுதகு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை விட கூடுதலாக தேடுங்க. உங்களோட பேஷனேட் எது உங்களுக்கு பேஷனாக இருக்குதோ அந்த ஃபீல்டில் போய்த்து நீங்கள் தேடுங்க. ரைட்? நீங்கள் ஆவேசமாக தேடுங்க. இது எல்லாத்தையும் தேடுங்க. அப்படி தேடி என்னத்தை தேடுங்க? மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேடுங்க. இது மூன்றாவது ஸ்டெப், மூன்றாவது பாக்ஸ் டு டிக். லெட்ஸ் see நாலாவது பாக்ஸ். நாலாவது பாக்ஸ், can you highlight that please? வதுகுருல்லாஹ கதீரன். இந்த பாக்ஸ் வந்து very very important box. இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். இந்த பாக்ஸில் தான் வீட்டோ வைக்குது. ரைட்? வீட்டோ தெரியும் தானே? யுனைடெட் நேஷனில் ஒரு ரிசொல்யூஷனை கொண்டு வந்தால், என்னதான் ரிசொல்யூஷனை கொண்டு வந்தாலும், எத்தனை நாடுகள் கொண்டு வந்தாலும், எத்தனை ஆயிரம் பேர் அதை பற்றி சப்போர்ட் பண்ணினாலும், ரைட், சில கண்ட்ரிஸ் இருக்குது, அமெரிக்கா, ரஷ்யா மாதிரி சில கண்ட்ரிகள் வீட்டோ பண்ணினால் தட் பிகம் ஜீரோ. எவ்வளோதான் எஃபர்ட் எடுத்தாலும், என்னதான் செஞ்சாலும் அது வந்து பிகம் ஜீரோ. ரைட்? அதுபோல இந்த நாலாவது இந்த பாக்ஸ் டு டிக், இந்த நாலாவது இந்த ஸ்டெப், இதுதான் வீட்டோ ஸ்டெப். இந்த ஸ்டெப் இல்லாம நீங்க அந்த ஃபர்ஸ்ட்டுக்குள்ள மூணையும் நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும், ரைட், அது கூட சக்சஸ் வராது. ஏன்னா நாலாவது ஸ்டெப்பும் சேர்ந்தா தான் அந்த சக்சஸ் வரும். அது நாலாவது ஸ்டெப் என்ன? வதுகுருல்லாஹ கதீரன். நீங்க அல்லாஹ்வை கதீரன், அதிகமாக, abundantly remember him. இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் தேடுறீங்க, போகிறீங்க, இவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்க, முழு உலகத்தையும் சுற்றுறீங்க, உங்களோட ஃபதுல்களை தேடுறீங்க, ரைட்? ஆனால் இந்த ப்ராசஸில் நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், இதெல்லாம் தேடிட்டு
நாங்கள் ஒரு நாளைக்கு ஹஜ்ஜுக்கு போவோம், எல்லாத்தையும் தேடி எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் தொழுவோம். இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் ஒரு 7 மண்டா ஒரு உம்ராவுக்கு போவோம், இல்லாட்டி தொழுகை மற்ற விஷயங்களை பார்ப்போம், அல்லாட விஷயங்களுக்கு வருவோம். இதில் முந்தி இப்போ எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு உலகத்தில், அதெல்லாம் முடிச்சுட்டு அதை செய்வோம். That is not a successful life. They are not going to be successful with that. இதில் என்ன அல்லாஹ் தஆலா சொல்லானது, 3 ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க. இந்த 3 ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கிற அதே நேரம் வதுகுருல்லாஹ கதீரன், நீங்கள் அல்லாவை abundantly remember him every second. நீங்கள் எங்கே தான் போனாலும், எவ்வளவுதான் உயர பறந்தாலும், நீங்கள் சொசைட்டியில் எவ்வளவுதான் ஹையாக போனாலும், எவ்வளவுதான் ஃபதுல்களை தேடிக்கொண்டாலும், நீங்கள் மெட்டீரியலி abundant-ஆ இருந்தாலும், ரைட், you are intellectually, you are economically, in every aspect you are full and saturated, right? But still you will not become successful unless you tick this box, that is வதுகுருல்லாஹ கதீரன். இந்த ப்ராசஸில் நீங்கள் இப்படி செய்கிற நேரம், இந்த லைஃப்பில் இப்படியெல்லாம் நீங்கள் ஓடி திரிகிற நேரத்தில், இப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிற நேரம், அல்லாவை நீங்கள் வதுகுருல்லாஹ கதீரன் abundantly நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாகுவீர்கள். இதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா. I hope you understand this. I hope I made it clear. So we have about 5 minutes, 10 minutes. I'll open the floor for discussion. Any comment, any discussion, any question, welcome. Sir, Assalamu Assalamu alaikum. I have a question, sir. Yes. So when it says "Fantashiru fil ard," Yeah. are we supposed to only stay inside the earth, or is space also involved in that? It says, well, it's all space, also part of the arul, isn't it? When you say arul, it's the lower thing. Dunya is the lower thing. When you say arul, Pumi, the Pumi, the satellite, the space, even the moon, I would even include the moon for that matter. Right? But Allah clearly says it's arul. So because Allah the fadlகள் எல்லாம் is all spread across the globe, right? Even beyond that. Yes, sky, space is all part of Earth. Yes, we had to spread. Okay. Anything else? Any other comments? You can ask questions or even comment. Hello, sir. Assalamu Yeah. alaikum. Walaikum assalam. Sir, தமிழ்ல பேசல் தானே? Yes, please. பேசுங்க. ஓகே சார். லஅல்லக்கும் துஃப்லிஹூன் சொல்லி அதிகமான வசனங்கள் வருது தானே சார்? இது Yes. நாளையும் Yes. குறிப்பிட்டு சொல்லப்பட்டிக்குதா இல்ல நிறைய விஷயங்கள் வந்து இதானே சார்? Yes. ரெண்டாவது கொஸ்டின் சார், வபுத்தகுல ஜலாலைன் போன்ற, அதாவது ஜலாலைன் Tafsir. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹு தஆலா உத்துலுபு ரிஸ்கன் சொல்லி அந்த உத்துலுப வபுத்தகைக்கும் உத்துலுபுக்கும் சேம் மீனிங் சொல்றாங்க. Yes. உங்களோட கருத்து என்ன சார்? அதை பத்தி இது ரெண்டு விஷயத்தையும் தெளிவுபடுத்துங்க சார், எனக்கு பெரிய ஹெல்ப் ஆயிக்கும். Yes, very good question. இப்ப இதுல அதாவது ஒன்று லஅல்லக்கும் துஃப்லிஹூன் பல இடங்கள்ல வருது, யூ ஆர் ரைட். ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், அந்த நான் சொன்னேன் வீட்டோ சொல்லி, ரைட், அதை அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் ஞாபகப்படுத்துறான். உதாரணமா, நீங்க தக்வா உள்ளவர்களாக வாங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி பெறுவீர்கள், ரைட். நீங்க காட் கான்சியஸ் உள்ளவர்களாக வாங்க, தக்வா, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள், ரைட். அப்ப லஅல்லக்கும் துஃப்லிஹூன், எனவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது பல இடங்கள்ல வருது, ரைட். இப்ப இந்த இடத்துல இந்த நாளையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மற்ற இடங்கள்ல இன்னும் சில விஷயங்களை சொல்றான். ஆனா அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். அதுல மெயினா சொல்ற விஷயம் இந்த 4வது பாயிண்ட், வதுகுருல்லாஹ கதீரன். இப்ப தக்வானா என்ன? காட் கான்சியஸ்னஸ், இறை உணர்வு, ரைட். அது திக்ருனா என்ன? இறை உணர்வு. எனவே இந்த லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க இந்த சொல்ற கேள்வியை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன். அதாவது நான் இதை தேடினேன்.
குர்ஆன்ல லஅல்லக்கும் துஃப்லிஹூன் எங்கெல்லாம் வருது என்ற ஆயாக்கள் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணினேன். கலெக்ட் பண்ணி பார்த்தால் அது எல்லாமே கிட்டத்தட்ட இதுக்குள்ள தான் வருது. ரைட், அது ஒரு பாயிண்ட். நீங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொன்னீங்க ஜலாலைன்ல அந்த முஃபஸிர் வந்து இந்த உத்துலுபு என்றதுக்கும் உபுத்தகு என்றதுக்கும் ஒரே மீனிங் இருக்கிறதாக. ஆனா அது அது அப்படி அதாவது அது ஒரே மீனிங் அல்ல. அதாவது இதுல அதாவது இமாம் அஷ்பஹானியிட முஃப்ரதாத்துல் அல்ஃபாதுல் குரான் நீங்க பார்த்தீங்களோ தெரியாது, அப்படி ஒரு கிதாப் இருக்கிறது, முஃப்ரதாத்துல் அல்ஃபாதுல் குரான். யூ கேன் ரீட் தட் பை இமாம் அஸ்ஃபஹானி. ரைட், அந்த கிதாபில் அவர் இந்த பகா என்றது தலப என்றதும், அதாவது உத்துலுபு என்று சொன்னால் தலப என்ற ரூட் வேர்ட்ல இருந்து வந்தது. இது வந்து ஒபுத்தகு இபுத்தகு. ரைட், இது வந்து பகா என்ற ரூட் வேர்ட்ல இருந்து வந்தது. இது ரெண்டுக்கும் இடையில மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பேஜுக்கு எழுதுறாரு அது என்ன டிஃபரன்ஸ்ன்றது. அதுல நான் என்ன சொன்ன எல்லாம் இருக்குது. அந்த கிதாபை நீங்க பார்க்கணும் வேண்டாம், இமாம் அஷ்ஃபஹானில முஃப்ரதாத்துல் அல்ஃபாதுல் குர்ஆன் என்ற கிதாபில் அது இருக்குது. Okay, sir. Jazakumullah khair. One question, sir. ம் லஅல்ல சார் அதுல மீனிங் சரியானது என்ன சார்? லஅல்ல உதாரணத்துக்கு means so that எனவே ரீசனா so that எஸ் சார், ஜவாபா இல்லாட்டி ரீசனா லஅல்லக்கும் நீங்க வெற்றி பெறுவதற்காக சொல்லி அது ரீசனுக்காக வேண்டிய சபப இதை வந்து இப்ப இதை நினைக்கிறேன் அந்த இதோட ஜவாபாக சொல்லிடுமா நினைக்கிறேன், சொல்லிடுமா சொல்லி. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரப்போக்கில் இப்ப லெட் மீ சே இந்த தஃப்சீர் இதுல என்ன சொல்றாங்க லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஐ வில் டெல் யூ தட். அது வந்து லஅல்லக்கும் வந்து லமீர் ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்ம் الجملة في محل رفع خير كثيرا مفعول مطلق نائب عن المصدر فهو صفة فذكر الله كثيرا. கும் வந்து லஅல்லக்கும் இதுல டீடைல் சொல்ல இல்லை. ضمير في محل نصب اسم لعل. அப்படி ஆகலாம். நினைக்கிறேன் இது வந்து ஜவாபா தான் வரணும். Yeah, what do you think? எஸ் சார், ம் இது ஜவாபா வரையிலும் அதாவது செஞ்சா நீங்க எல்லாரும் வெற்றி பெறுவதற்காக. அதாவது அந்த முன்னுக்கு ஒரு ஷரத்து வருது, அதுல ஜவாபாக லால வரையிலும். அதான் அது என்னன்னா ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் தானே அது. இப்ப இந்த 4 அம்சத்திலையும் நீங்க இந்த 4 பாக்ஸையும் நீங்க டிக் பண்ணணும். நீங்க தொழுகையை முடிச்சிருக்க வேணும், சரியாக பூமியில பறந்து செல்லணும், ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி கொண்டிருக்க கூடாது. நீங்க ஆவேசமாக உங்களுக்கு தேவையான அளவு விட கூட உங்களுக்கு பேஷனேட்டாக நீங்க தேடணும். ஆனா அது வீட்டில் நீங்க சும்மா சோம்பேறியாக இருந்து கொண்டிருக்க கூடாத ஒரு இடத்துல. அதே நேரம் இதெல்லாம் செய்ய போக்கல ஒதுக்குருல்லாஹ கதீரன், நீங்க நிறையவே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். கதீரன் சும்மா இல்லை, ஒதுக்குருல்லாக மட்டும் இல்லை, இதையும் பாருங்க நீங்க. ரைட், இது வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா நாட் ஜஸ்ட் ஒதுக்குருல்லாஹ கதீரன் abundantly. ரைட், ஸோ இந்த அதாவது அந்த 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 வெற்றிக்குரிய அந்த பேசிக்காக இருக்கிற காட் கான்சியஸ்னஸும் திக்ரும் இதுல சீரியஸ்லி கனெக்ட் ஆகிக்குது. நானடா ஃபீல் பண்றேன். ஐ மீன் when I as a student of the Quran, I see that this is the veto thing here because it is there shared in other places as well. Okay, 5:30. I think our time is nearly up. Yeah. Excuse me, sir. So I would like to convey some questions which were asked in the YouTube live chat. Yeah. Okay, so there is a question, sir. As medical students, we have some days where we are in the operation theater and the salah got missed. Yeah. So I think they are asking what to do, sir. Yeah, that is not a problem. அதாவது இப்ப உதாரணமா இப்ப தியேட்டர்ல இருக்க போக்கல சலா மிஸ் ஆனால் உங்களுக்கு சேர்த்து தொலைலும். ரைட், அதுக்கு நிறையவே இப்ப நான் ஐ எம் நாட் ஆக்சுவலி ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் த குரான். இப்போ இது வந்து ஒரு ஷரியா சம்பந்தமான ஃபத்வா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதில் ஐம் நாட் த ரைட் பர்சன் டு ஆஸ்க் தட் கொஸ்டின். பட் எனிவே வாட் ஐ நோ ஐ எம் டெல்லிங் யூ. ரைட், அதாவது இஸ்லாத்தை நான் பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்களில் பிரயாணம் இல்லாத நேரத்திலையும் சேர்த்து தொழுதிக்கிறாங்க.
அதில் ஒன்று மழை பெஞ்சா சேர்த்து தொழுவிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் தொழுகிற பள்ளி மில்டங்கிஸில் நான் இருக்கிற இடத்துல போன கிழமை ஸ்னோவாக இருந்துச்சு, சரியான ஸ்னோ. அப்போ ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அப்போ லேட்டாக போகல ஸ்னோ கூடும். அப்போ சொன்னாங்க அந்த பள்ளியில் இன்றைக்கி நாங்கள் மாரிபை மெஷாவையும் சேர்த்து தொழ போகிறோம். மாரிபத்தோட சேர்த்து எஷாவையும் தொழுதுட்டு பள்ளியை மூடிடுவோம் என்றால் எங்களுக்கு எஷாவா போகல ஸ்னோ வரும்னு சொல்லி உண்மையில மாதிரி வந்துச்சு. அப்போ அன்றைக்கி ட்ராவலிங் இல்லை, ஒத்தரும் எல்லாரும் வீட்டில் நிற்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆனால் மாரிபை மெஷா சேர்த்து தொழுவாங்க ஸ்னோ வரும் இடத்துக்காக. இப்போ அது மாதிரி அல்லாஹ் தாலா எங்களோட மார்க்கத்தை மிச்சம் லேசாக்கி வச்சுக்கிறான். எனவே நீங்கள் தியேட்டரில் இருக்கிறீங்க தொலை போகலான்னு சொன்னால் நீங்கள் சேர்த்து தொலையிலும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்? அப்படி அதுக்கு நிறைய ஸ்காலர்ஸ் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து நாங்கள் தொழுகையை இகாமத்து பண்ணணும், அது ஒரு பில்லராக இருக்கணுங்கிறது என்னென்னா, நாங்கள் அந்த தொழுகையை கொடுக்குற முக்கியத்துவமும் அந்த சீரியஸ்னஸும் அதை வச்சு எங்களை லைஃப்பை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுது. ஆனால் அதுக்காக நாங்கள் தியேட்டரில் இப்போ நாங்கள் ஒரு அப்பெண்டிசெக்டமி செஞ்சுக்கிட்டு போகிற தொழுகை கலாகுதான்னு சொல்லி அரவாசில் வச்சுட்டு நர்ஸிட்ட கொடுத்து இதை கிளாம்பை வச்சுக்கோங்க, அனிஸ்தீசிஸ்ட் ஓகே நீங்கள் கண்டினியூ அனிஸ்தீசியான்னு சொல்லி நாங்கள் தொழுவிட்டு வரதல்ல. நோ 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 நோ, தட்ஸ் நாட் ரைட். யூ ஃபினிஷ் த appendectomy, then pray Maghrib and Isha together or Lohr and Asr together. That's fine. So that is as far as I know. Yes. Jazakallah. So there's another question as well. It says as what's the definition and limitations of success? Because success is subjective, it may differ individually. Very good question. Yeah, the success is differ. ஏன் அந்த சக்ஸஸை டிஃபர் பண்ணான்னு இப்போ சக்ஸஸுக்குரிய டெஃபினிஷன் பலர் உலகத்தில் டிஃபர் பண்ணுற என்னன்னு சொன்னால், அவங்க உலகத்தை மட்டும் வச்சு பார்க்குற சக்ஸஸை பற்றி அப்படின்னா நாங்கள் டிஃபர் பண்ணுவோம். உதாரணமாக சிலர் யோசிப்பாங்க நல்ல பணக்காரர் ஆகிக்கிறது ஒரு சக்ஸஸ் என்று, சிலர் யோசிப்பாங்க பணம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒருத்தருக்கு அறிவு இல்லாட்டி, எனவே அவர் அறிவுள்ளவர் ஆகிப்பார், அவர்கிட்ட பணம் மீக்காது, அவர் நினைப்பார் பணம் அறிவு இருக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு சொல்லி, ரைட்? இன்னும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சக்ஸஸுக்கு டெஃபினிஷன் வச்சுக்கொள்வாங்க, ரைட்? பட் அக்கார்டிங் டு இஸ்லாம், அக்கார்டிங் டு அல்லாஹ், what the Quran, what Allah says success, the success is actually, right, a happy content. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நெருக்கமான ஒரு அடியானாக வாழ்ந்து அல்லாஹ் தாலா தந்திருக்கிற ஃபதுல்களை இந்த உலகத்தில் தேடி அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக ஒரு ஈமான ஒரு 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 நன்றியுள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்வோட கனெக்டாக வாழ்ந்து அந்த ரூஹு வந்து அல்லாஹ்வோட லிங்க் ஆகி வச்சு கொண்டிருந்து அதே மறுமையில் நாங்கள் அப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுதான் சக்ஸஸ். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சக்ஸஸுக்கு பல டெஃபினிஷன் இல்லை, ஒரு டெஃபினிஷன் தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் தேர் ஆர் மெனி டெஃபினிஷன்ஸ், ரைட்? சிலர் வந்து சில செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. உதாரணமாக இப்போ உதாரணம் சொல்லுங்களேன், ஒரு படத்தில் ஒரு நடிகர்னு சொன்னால் அவர் நினைப்பார் ஐ எம் எ செலிபிரிட்டி, ஐ எம் ஷாருக் கான், ஐ எம் வெரி ஐம் வெரி பாப்புலர் குளோபலி, ஐ எம் பாப்புலர், ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஒரு பிரசிடென்ட் கேள்வி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பாரக் ஒபாமா யோசிக்கலும், ஐ எம் அ பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல். இஸ் இட் ரியலி in a point of view of Islam? I would say no, that's not success, because you are a hero now, but when you die you become zero. Is that success? No. So the success is different definitions in the materialistic world, but in Islamic world, in the Quran, in the light of the Quran, in the message of Allah, there is only one definition. That definition is having a great life, very content life, connected life, healthy life, intellectually healthy, emotionally healthy, spiritually healthy, financially healthy. அது கூடலாம் குறையலாம், ரைட்? ஆனால் அதை நோக்கின ஒரு லைஃப், அதை நோக்கின அந்த அல்லாஹ் இதில் சொல்கிறானே, நீங்கள் தேடுங்க, ஃபதுல்களை தேடுங்க, பறந்து போங்க. அப்போ இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இது எங்களோட லைஃப், எங்களோட பிரெத் முடியும் வரைக்கும், எங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. இந்த ஃபதுல்களை தேடி எங்களுக்கு எங்கேயெல்லாம் போயிலும் ஃபதுல் சொல்லுங்க, நாலேஜ் இஸ் அ ஃபதுல், ரைட்? தலபுல் இல்ம ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். நாலேஜ் தர்றது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஃபதுல், ஃபர்லுன்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல, முத்தஃபக்குன் ஹதீஸ்ல சொல்றார், ரைட்? எனவே இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஃபதுல், அந்த சக்சஸ். எஸ். சார், இങ്ങനെ ஃபதுல் என்று மென்ஷன் பண்ணிட்டு எல்லா
தானே சார் சொன்னா அல்ஹாக்கு முத்தக்காசுருல சொல்ற அதிகமாக செல்வத்தை தேடுறதோட மத்த பராமரின்னு சொல்லி அப்ப இங்க மென்ஷன் பண்றது அதிகமாக தேடுறது அல்லாஹ்வை நினைவு கூறுறதை தான் சொல்லிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். No, no, அடுத்தது no, no, இப்ப no, 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 no. Yeah, yeah. இல்ல அந்த கேள்வியில அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கொள்றதுதான் ஃபதுல்னு நீங்க சொல்லி இல்லை, ரைட்? இப்ப அதோட அதுதான் சார் ஃபதுல்னு சொல்லி இல்லை. நீங்க இது அரபு பார்த்தீங்கன்னா இப்ப அதாவது வபுத்தவும் மின் ஃபதுலில்லா வதுகுருல்லாஹ, ரைட்? வைல் அந்த வாவ் வந்து வாவுல் ஹாலா அல்லது ஆத்துஃபா, கொஞ்சம் இருங்க, நான் நினைக்கிறேன் இது ஹாலா தான் இருக்கணும். في الأرض وابتغوا من فضل الله جملة معطوف الله لطيف جملة معطوف على العشر அது சொல்லி இல்லை இது, ரைட்? அதாவது இப்போ இந்த வாவுண்டு எழுத்து அண்ட் என்று வரவும் மேலும் வயல் என்று வரவும் இல்லை. அது சொல்றது கொண்டு வாவுல் அத்துஃப் என்று மீக்குது, வாவுல் ஹால் என்று மீக்குது. நாங்கள் அது ரெண்டை போட்டு எப்படி ரெண்டை போட்டு பார்த்தாலும் ஓகே. அண்ட் அல்லாஹ் அடிக்கடி அபண்டன்டா நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், அதாவது கான்ஸ்டன்டா நீங்க அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்றா சொல்லவும் மேலும், அல்லது while you remember Allah abundantly do all these things, இதெல்லாம் செய்யுங்க. ஓகே, ரைட்? அதோட அடுத்த விஷயம் இப்ப ஏத்தோட அப்படியே கண்டினியூஸா இருக்கிறது அப்படி எல்லாமே ஸ்பேஸ் தான். அப்ப ஸ்பேஸ்ல நாங்க நினைச்சிட சும்மா எங்களுக்கு கொண்டு விளங்குறலையே, ஆனா அதுல வஹி, ரூஹ், ஷைத்தான், ஏஞ்சல்ஸ், விண்ட், எங்களுக்கு தேவையான மினரல்ஸ், ஆக்சிஜன் அப்படி எல்லாம் எங்களுக்கு விண்டால கிடைச்சிரு. அப்ப அத விண்ட நாங்க உள்ளுக்கு எடுத்து அதை எக்ஸ்பெல் பண்றது தான் எங்கட சவுண்டா வர. அப்ப அத சவுண்ட நாங்க பிரீத் த ஜிக்கர் அல்லாட ஞாபகம், சலவாத், இது குர்ஆனோ எதை கொண்டோ நாங்க செய்யறது. அப்ப அதுதான் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுறது. அப்ப எங்கட அதை விண்ட நாங்க உள்ள எடுத்து அதை எக்ஸ்பெல் பண்ற நேரம் வர ஜிக்கர், குர்ஆன் ரிசைட்டேஷன், எவ்ரிதிங் திஸ் திங்ஸ். சோ நோ, அதாவது இப்படித்தானே திக்ரண்டா என்னன்னு சொல்லி நாங்க நினைச்சதெல்லாம் திக்ரண்டா மாத்திக்கொள்ள இயலாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் திக்ரண்டா என்னன்னு சொல்லி, ரைட்? நாங்க அதை படிச்சு பார்த்தேன். இப்போ நான் அதை பத்தி எனக்கு பேசுனா எனக்கு another 3 hours தேவை, ரைட்? என்கிட்ட ஒரு டைட்டில் ஒன்றைக்கு நான் அப்புறம் ஒரு நாளைக்கு நாங்கள் செய்வோம். நான் இந்த குரூப்புக்கு எனக்கு செய்யலாம், இப்போ இல்லை. என்னோடது ஆஃப்டர் ஐ ரிட்டர்ன் டு லண்டன் இன்ஷால்லா 2-3 weeks later. அந்த டைட்டில் என்ன தெரியுமா? என்கிட்ட அப்படி எனக்கு ஒரு லெக்சர் ஒன்று இருக்குது. அதில் அந்த டைட்டில் என்னன்னு சொன்னால் திக்ர் இஸ் நாட் அன் ஆக்ஷன், இஸ் அ லைஃப் ஸ்டைல். அதான் அந்த டைட்டில். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல திக்ர் என்று பயன்படுத்துகிற எல்லா குர்ஆன் ஆயாத்துகளையும் எடுத்து நான் படித்து பார்த்தேன், ரைட்? பலது, மோஸ்ட் ஆஃப் த ஆயாஸ். அப்போ அதில் உள்ள ஸ்காலர்ஸில் என்ன சொல்லுது, தஃப்சீர்கள் என்ன சொல்லுது பார்த்தால் திக்ர் என்று சொல்றது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது சொல்லுது. அல்லாஹ் சொல்லானே இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தி லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக ஃபக்னா அஸாபன் நார், ரைட்? அந்த வசனம் அப்படியே போகுது. அதில் அல்லாஹ் திக்ரை பற்றி சொல்றான். என்ன சொல்றாருன்னா, வானம் பூமி படைப்புல இரவு பகல் மாறுறதுல அறிவுள்ள மனிதர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்குது. அவங்க எப்படியான ஆக்கலன்னு சொன்னா, அவங்க இருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, சாஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் 24 மணி நேரமும் யذ்குரூனல்லாஹ அல்லாஹ்வோட திக்ரில் தான் அவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வோட ஞாபகத்தில் இருக்கிறாங்க. தே ரிஃப்ளெக்ட் அபவுட் தோஸ் திங்ஸ் அண்ட் ரிமெம்பர் அல்லாஹ், ரைட்? என்று சொல்லி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்த சுப்ஹானக என்று நேரடியா சுப்ஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் தூய்மையானவன் என்று நாங்கள் ஒரு தேர்ட் பர்சன்ல சொல்றது. சுப்ஹானகன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்றது, நீ தூய்மையானவன். எனவே இப்படியான அறிவுள்ள இந்த மனிதர்கள் அல்லாஹ்வோட நேரடியாக பேசுகிற மனிதர்கள். இதைத்தான் அந்த சூரத் ஆல இம்ரான்ல வர அந்த ஆயாவில் பார்க்குறோம். எனவே திக்ர் என்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ற கருத்துகளையும் அதையும் நாங்கள் வச்சு கொண்டிருக்க கூடாது. திக்ர் என்றதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்றான் என்றதை பற்றி நாங்கள் படித்தோம்னு சொன்னால் you will understand what dhikr means. If you need to learn more about that, we will have another class, inshallah. Okay, I think time is up now. So if you have any burning questions, I can ask. Assalamu alaikum, sir. Yeah. சொல்லுங்க. Assalamu alaikum. Wa alaikum salam. Sir, என் பேர் வந்து அப்துல்லா. Yeah. நான் ஈஸ்டர்ன் அம்பார் டிஸ்ட்ரிக்ட். Mm-hmm. உங்களோட ஸ்பீச் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.
இயாக்கும். ஓகே. எனக்கு பிறப்பிலிருந்து 2 கண் பார்வையுமே தெரியாது. பிரைல்ல தான் குர்ஆன் பாடமாக்கி முடிச்சிருக்கிறேன். ஓ மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கட்டாயமா துஆக்களை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி நிறைய ஆசை நீண்ட நாள். ம்ஹும். இப்ப பிரைல்ல குர்ஆன் பாடமாக்கி ஒரு 2-3 கிழமைக்கு முதல் தான் முடிச்சேன். மாஷா அல்லாஹ். மே அல்லாஹ் bless you. கட்டாயமா துஆக்களை செய்யுங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, படிச்சிட்டு இருக்கேன். அதான் அப்துல்லா, நான் உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். ரைட். நான் போன கிழமைக்கு ஒரு 2 கிழமைக்கு முன்னால 2 கிழமை இல்லை, போன மாதம் ஆக்சுவலி 4 கிழமைக்கு முன்னால மில்டன் கீன்ஸ்ல லண்டன்ல நான் ஒரு ஹுத்துபா ஒன்று செஞ்சேன். அந்த ஹுத்துபா செய்கிற நேரம் நான் ஒரு ஆயாவை கோட் பண்ணி தான் ஹுத்துபா செஞ்சேன். அந்த ஆயா என்ன சொன்னா, சூரா லுக்மான்ல வர ஒரு ஆயாவும் சூரா ஃபுஸ்ஸிலத்தில் வர ஆயாவும், இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின் அவு ஃபி சமாவாத்தி வல் அர்ல் யஅதி பி அல்லாஹ் இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர். இதுதான் சூரா லுக்மான்ல வர ஆயா. அதாவது அந்த வாப்பா லுக்மான் என்ற வாப்பா மகனுக்கு சொல்றார், மகனே நீ செஞ்ச அந்த சின்ன விஷயம், அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, நீ நான் இதோட முடிக்கிறேனே, பாறைக்குள்ள நீ பூத்து புதைச்சி வச்சா, பெரிய பாறைக்குள்ளுக்கு நீ வச்சாலும் சரி, அல்லது இந்த பரந்த பூமியில இந்த வானத்துல இந்த பிரபஞ்சத்துல நீ எரிஞ்சாலும் எதை மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு ஒரு மஸ்டர்ட் சீட், ஒரு கடுகு அளவு சின்னது, அதை விட சின்ன ஒரு ஒரு விஷயத்த நீ அங்க புதைச்சி இங்க புதைச்சி மண்ணில் எங்கேயாவது வீசி முழு உலகத்திலையும் வீசி அல்லது பிரபஞ்சத்தில் போயிட்டு தொலைச்சாலும் அல்லாஹ் ஏத்திபி அல்லாஹ் கொண்டாந்துருவான். ஏன் தெரியுமா? அல்லாஹு லத்தீஃபுன் ஹபீர். அல்லாஹ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சவன், அவனோட இந்த சோர்ஸ் கோடே அவன் அறிஞ்சவன் சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அப்ப நான் யோசிக்கிறேன், அப்ப எப்படி இப்ப அதாவது எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால எங்களுக்கு எதையும் மறைக்க இயலாது. அந்த அந்த காட் கான்சியஸ்னஸ், அந்த தக்குவா, அந்த இறை உணர்வை அந்த வாப்பா மகனுக்கு கொடுக்கிறார் சூரா லுக்மான்ல. ஓகே, இதுதான் விஸ்டம் பேரண்டிங் வித் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஐ எம் ரைட்டிங் a book on that, inshallah. I'll publish it within next month, inshallah. Right. So அதே மாதிரி சூரா ஃபுஸ்ஸிலத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாம் கொண்டு நிறுத்தப்படுவாங்க. நிறுத்தப்பட்டோன்னா அவங்களுக்கு இப்போ ஒன்றும் பேச இயலாது. அவனோட கண்கள், காதுகள், அவனோட தோல் பேசத் தொடங்கும். أنطقنا الله الذي أنطق كل شيء بالقدر. أنطق الله الذي أنطقنا الله الذي أنطق كل أنطق شيء. كل شيء. Yes. Right. அதான் அந்த ஆயா. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி அல்லாஹ் தஆலா தோலை பேச வைக்கிறது. அதாவது என்ன விஷயம்னா, எங்களோட தோலுங்கிறது எங்களோட சிசிடிவி கேமரா. ரிமெம்பர் தட். இப்போ சிசிடிவி கேமராட அது கவர் எப்படி இருக்குது? கிளாஸால தானே இருக்குது. சிசிடிவி கேமராட கவர் எப்படி இருக்குது? கிளாஸ். ரைட். ஒரு கிளாஸால இருக்கிற ஒரு கவருக்கு அங்கே நடக்கிற எல்லாத்தையும் டிஜிட்டலாக 3 டைமென்ஷன்ல வீடியோ பண்ணலும்னு சொன்னா, இந்த ஒரு லைவ், ஒரு டெட்டான கிளாஸ், அந்த கிளாஸ் லைவ் இல்லை, அது டெட். இந்த லைவான இந்த ஸ்கின் அண்ட் இந்த கவருக்கு ஏன் ரெக்கார்ட் பண்ணலாது? ஏன் லைவா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாது? எனவே இந்த ஸ்கின் பேசும். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துல, நாங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போகிறோம், எங்களுக்கு இந்த ஸ்கின்னுக்கு மறைச்சிட்டு போகலுமா? கேமராவை ஆஃப் பண்ணிட்டு போகலாம், சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு போகலாம், வைஃபுக்கு சொல்லாமல் போகலாம், வைஃபுக்கு தெரியாமல் போகலாம், ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் போகலாம், பிள்ளைக்கு தெரியாமல் போகலாம், அல்லது பிள்ளை வாப்பாக்கு தெரியாமல் உமாக்கு தெரியாமல் போகலாம், சமூகத்துக்கு தெரியாமல் போகலாம், செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்யலாம், சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணலாம். எப்படி இந்த கேமராவை ஆஃப் பண்ணுறது? இந்த தோலை எப்படி நாங்கள் இல்லாமல் தோலுக்கு தெரியாமல் எப்படி செய்கிறது? இந்த கண்ணண்ட கேமராவுக்கு தெரியாமல் எப்படி செய்கிறது? இந்த காதண்ட இந்த ஆடியோ ரெக்கார்டுக்கு தெரியாமல் எப்படி கேட்கறது விஷயங்களை? நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி பேச வைப்பான்னு. அப்போ நான் இதை நான் ஜும்மாவில் சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் அதை சொன்னதுக்காக நான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், 100 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பிரெயில், அதாவது பிரெயில் லூயிஸ் அவரோட பேர், பிரான்ஸ் நாட்டில் அந்த பிரெயில் லூயிஸ் அவருக்கு கண் தெரியாமல் போன நேரம் தோலால வாசிக்கிறது எப்படி என்று கண்டுபிடிச்சாரு. ஒரு மனித மூளையால தோலால வாசிக்கிறதுக்கு கண்டுபிடிக்க இயலும் என்று சொன்னால், இதை படைச்ச இந்த ரப்புக்கு ஏன் தோலால பேச வைக்க இயலாது?
இந்த தோலால் ஏன் ரெக்கார்ட் பண்ண இயலாது? ஒரு இன்றைக்கு நவீன உலகத்தில் சிசிடிவி கேமராவில் ஒரு டெட்டான செத்து போன லைவ் இல்லாத ஒரு கிளாஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுது. வை கான் திஸ் லைவ் ஸ்கின் ரெக்கார்ட்? எனவே இதைத்தான் அந்த வாப்பா மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். மகனே, அல்லாஹ்கிட்ட இருந்து நீ எதையும் தப்பே இல்லாது, நீ செய்கிறது எல்லாமே ரெக்கார்டட். உங்களுக்கு ஒரு பாவம் செய்ய நீங்க போறீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம, உங்களுக்கு காதுக்கு கேட்காம, உங்களுக்கு தோலுக்கு தெரியாம ஒரு பாவம் செய்யலும்னா நீங்க செய்யுங்க, நீங்க தப்புவீங்க. ஆனா அல்லாஹ் தாலா சொல்றான், மறுமையில உங்களை வந்து நிப்பாட்டின உடனே கண், காதுகள், தோல் பேசத் தொடங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க நான் ஓதின அந்த ஆயாவில் ஃபுஸ்ஸிலத்துல வருது. எனவே அதை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க அப்துல்லா. ரொம்ப தேங்க்ஸ், ஜஸாக்கல்லா ஹைர். அல்லாஹ் தாலா உங்களோட எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலி தருவான். அல்லாஹ் தாலா கூலி தரது ஜட் ஸ்கோரில் தான், அது தெரியுமா? ரைட். உதாரணமாக கண்கள் ரெண்டும் தெரிஞ்சு இவ்வளவு வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்து ஒருவர் குர்ஆன் பாடமாக்குறதுக்கும், கண்கள் தெரியாம அப்துல்லா அந்த பிரெயில் மூலமாக குர்ஆன் பாடமாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பேரும் ஹாஃபில்ன்னு சொன்னாலும் அல்லாஹ்வோட பார்வையில் ஜட் ஸ்கோர்ல வித்தியாசம் இருக்குது. ஸோ I'm sure that you have scored a very high Z score, Abdullah. May Allah bless you. Okay. I think Inshallah. அதோட நாங்கள் இதை முடிச்சுக்கொள்வோம். ஏன்னா எனக்கு வேறொரு மீட்டிங் ஒன்று இருக்குது இப்போ. இன்ஷால்லா இந்த ஏற்பாட்டை செஞ்ச SRND டாக்டர்ஸ் போகிறதுக்கு நான் நன்றி சொல்லி நான் முடிக்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல பல தகவல்களை மிகவும் நுட்பமாகவும் எளிமையாகவும் எல்லோருக்கும் விளங்கும் வகையிலும் எடுத்துரைத்ததோடு சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தியமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சார். இந்த விழிப்பூட்டும் நிகழ்ச்சியின் நிறைவை நெருங்கியிருக்கும் போது நன்றி தெரிவிக்கும் நேரம் இது. அந்த வகையில் நன்றியுரையை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சகோதரி ஜுஹைனா அனஸ் அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சி நிறைந்த மனதுடன் இன்றைய சிறப்பு நிகழ்வின் நன்றியுரை வழங்குவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்துலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கு முதற்கண் நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியின் மையப்பிரிவாக தன் அறிவாற்றலாலும் அனுபவங்களாலும் நம்மை வழிநடத்திய டாக்டர் ஐஸ் முஸ்தபா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உங்கள் உரை ஒவ்வொரு மாணவருக்கும் உற்சாகமூட்டியது மட்டுமில்லாமல் புதிய சிந்தனை பாதைகளுக்கும் வழிவகுத்தது. 4 steps to success in this world and the hereafter, insights from the Quran என்ற தலைப்பில் அமர்வை நடாத்திய உங்கள் ஞானமும் நடைமுறை வழிகாட்டுதலும் எமக்கு ஈருலகிலும் வெற்றி பெற உதவும் விலையுயர்ந்த பரிசாக அமைகிறது. அத்தோடு நிகழ்வில் ஜூம் மூலம் இணைவதற்கான லிங்கையும் வழங்கியதற்காக எமது நன்றிகள் சார். உங்கள் அறிவு பகிர்வும் கருணையான சேவையும் எமக்கு மிகுந்த உந்து சக்தியாக விளங்குகிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்ய ஒரு துணையாகவும் அடித்தளமாகவும் இருந்த செரண்டிப் டாக்டர்ஸ் ஃபோரம் குழுவினருக்கு எங்கள் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தியாகமும் பின்னணி முயற்சிகளும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடாத்த இன்றியமையாதது. உங்கள் உழைப்பிற்கு அல்லாஹ் ஈருலகிலும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். மேலும் பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸ் உறுப்பினர்களுக்கும் இந்நிகழ்வின் ஒழுங்கமைப்பில் முக்கிய பங்கு வகித்ததற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடிப்பதில் உங்களது ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மற்றொரு முக்கிய விடயம், ஜூம் பங்கேற்பாளர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 100 இருந்த போதிலும் யூடியூப் நேரலை வாயிலாகவும் இந்நிகழ்வில் இணைந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வை உயிரூட்டும் முகமாக நீங்கள் காட்டிய ஈடுபாட்டிற்கும் ஒத்துழைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, நேரம் காணாமை காரணமாக உங்களது கேள்விகள் நல்ல பல கேள்விகள் இருந்த போதிலும் அதனை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வில் நேரடியாக பங்கேற்க முடியாவிட்டாலும் இந்நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்ற முடிய உழைத்தவர்களுக்கும் ஆதரவு வழங்கியவர்களுக்கும் என் மறதி மற்றும் அறியாமையினால் இவ்விடத்தில் நான் பெயர் குறிப்பிட தவறியவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நாள் கற்றுக்கொண்டவற்றை நடைமுறைப்படுத்த அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவானாக. ஈருலகிலும் வெற்றி பெற இதை நமக்கு உதவியாகி அருள் புரிவானாக.
மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி எனது நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லா ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லா ஹைரன் சகோதரி ஜுஹைனா அனஸ். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.